ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். இது ஜெனரல் டாபிக். கிரே டிவோர்ஸ் தமிழகத்தில் அதிகரித்து விட்டது. அதன் காரண காரியங்கள் என்ன, அது எதனால் நடக்கிறது, ஏன் இந்த வயசில் அதை பண்ணணும், 35 விழுக்காடு பேர் கிரே டிவோர்ஸ் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால் அதுக்கான காரண காரியங்களை விரிவாகவே அலசியிருக்கும். ஸோ விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை எங்களுக்கு கொடுங்க. இதுவரை சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அனைத்து நெஞ்சங்களுக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் சப்போர்ட் பண்ணும்பொழுது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிங்கிற கேட்டகரியில் சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட். எனிவே, எத்தனை பேர் வந்தாலும், காற்றடித்தாலும், மழை பொழிந்தாலும் நமக்கு என்ன தோன்றுகிறதோ அந்த எடுத்து ஆரம்பித்து போய்கிட்டு ஆண்டவ பாரத்தை போட்டு ஆரம்பிச்சிருவோம்டா. வாடா கருப்பா, வாடா கருப்பா வந்துடு தானா. ரைட், வச்சுட்டிங்களா? மாதிரி ஒரு அன்ஈஸி ஃப்ரேமாக இருக்கா. ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து உருட்ட வந்திருக்கிறார். கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தம் கொடுங்களா. நம்மோடு இணைந்து உரையாட உருட்ட வந்திருக்கிறார். That's a good thing. Sound, right? Anyway, இப்போ நம்ம இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம், எதை பத்தி விவாதிக்க போறோம், எதை பத்தின விஷயங்களை பேச போறோம் அப்படின்னா, அந்த கிரே டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் பன்னெடுங்காலமாக இருந்தாலும் கூட சமீப காலங்களில் அது நிறைய இடங்கள்ல வியாபித்து கொண்டிருக்கிறது. நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். அதிர்ச்சிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதற்கான காரண காரியங்கள் என்னது, எங்கிருந்து ஆரம்பிச்சது, எதனால இந்த தடிப்பு வந்தது, இந்த தடிப்பு வந்ததுக்கான காரண காரியங்கள் என்ன அப்படின்னு ஆண்கள் சமூகம் அதிர்ந்து போயிருக்கும் பொழுது பெண்கள் சமூகம் ஆமாண்ட மயிறு அப்படிதான்டா என்ன முடியுமோ பண்ணிக்கடம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த நிலைப்பாடுகளை எடுக்க ஒரு சமூகத்திலே ஒரு மிகப்பெரிய ஆட்டங்களை காட்டி கொண்டிருக்கின்றது. அதுதான் இந்த கிரே டிவோர்ஸ் பத்தி பேசுவதற்கான மிக முக்கிய காரணமும் கூட. இன்னும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்போ இன்னைக்கு காலைல கூட ஒருத்தர் கேட்டா, ஆனா இந்த சிங்கிளா வாழறது, அதாவது விவாகரத்தாய் சிங்கிளாக இருக்கிறது, அதன் பிறகு குழந்தை இல்லாம இருக்கிறது, ஆண் துணை இல்லாமலும் இருக்கிறது, இப்படி வாழறதுல என்ன பிரச்சனை வரும், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இது இன்னும் நம்ம இந்த மரத்தடி வைத்தியர் மாதிரி சகல ரோக நிவாரணி மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட கருத்து கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயா பார்த்த கொண்ட விஷயங்கள் அதை வச்சுதான் நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். அனுபவங்கள் மூலமாகவும் நண்பர்கள் கொடுக்குற அனுபவங்கள் மூலமாக நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். ரைட், அதெல்லாம் ஓகே. இந்த கிரே டிவோர்ஸ் அப்படின்னா என்ன சார்னா, அந்த கிரே கலர் டை அடிப்பாங்களா அந்த மாதிரின்னு நினைக்காதீங்க. ஆனால் அது மாதிரி தான் வச்சுக்கோங்க. ஏறக்குறைய அதுதான். இந்த காலம் போன காலத்துல நரைச்சி போன தலையில தலைமுடி இருக்கும்போது டமால்னு உனக்கு டைவோர்ஸ் எனக்கு வேணும்னு சொல்லி கொடி பிடிச்சி நிற்கிறது தான் கிரே டிவோர்ஸ். அவ்வளவுதான். வேற சிம்பிள் இதுதான். அதாவது காலம் போன காலத்துல ராமா கோவிந்தா கிருஷ்ணா அப்படின்னு சுத்திட்டு இல்லாம, அது பேர் என்ன, கோதாவரியா என்ன, இந்த ஊர் இதெல்லாம் ரிஷிகேஷ் அதிகேஷ் இதெல்லாம் போய் 4 படி ஏட்டு மூச்சு வாங்கிட்டு நிக்காம எனக்கு டிவோர்ஸ் கொடுத்தாதான் ஆச்சு அப்படின்னு நிக்கிறதுக்கு பேர் தான் கிரே டிவோர்ஸ். டிவோர்ஸ் சாதாரண டிவோர்ஸ் 18ல இருந்து 34க்குள்ள நடந்ததுன்னா அது சாதாரண டிவோர்ஸ். கருத்தொழுமித்து பிரிக்கிறோம், மியூச்சுவல் கன்சர்னு. நாங்க 2 பேருமே இந்த பக்கமோ அந்த பக்கமோ விஷயங்களை சொல்லிக்க மாட்டோம், வாரி தூற்றிக்க மாட்டோம், மியூச்சுவல், அவ்வளவுதான். நான் எங்களுக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்றது மியூச்சுவல் கன்சர்ன். பட் ஆனா என்ன நிறைய கொடுமைப்படுத்துறான், இந்த மாதிரி என்ன பாராமுகமா இருக்கிறான், என்ன வெர்பல் யூஸ் பண்றான், வெர்பல் அபியூஸ் பண்றான் அப்படி இப்படின்னு வச்சுப்பேன்னா அது கொஞ்சம் இழுத்துட்டு போவோம். அப்புறமேட்டா நிரூபிச்சு வெளியில வர்றது, அப்புறம் ஜீவனாம்சம் அந்த மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே அதுல வந்துடும். ஸோ இந்த கிரே டிவோர்ஸை எதுக்கு இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டு மாற்றணும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வரும். மணி ஆட்டுறது எப்படியோ அந்த மாதிரி தான். அது எப்படி ஒரு பூஜை நேரம் அந்த மாதிரிலாம் ஆடுற மாதிரி இந்த நம்ம சரி இது திடீர்னு கண்ணில் பட்டு இதை பற்றின ஒரு பேச்சும் போயிட்டு இருந்தபோது இதை பேசினா என்ன, எப்போ பார்த்தாலும் தமிழ் அதை செஞ்சாங்க, நீ என்ன இதை பேசினாங்க, நீ என்ன கூட போதும் கலர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் பிரியங்கா அவங்க பேர் என்ன, கோபிக்கே வேலை இல்லைன்ற மாதிரிலாம் ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. நம்ம இதெல்லாம் பேசுறவனுக்கு வேலை இருக்கான்னு முதல்ல பார்க்கத்தான் யோசிச்சு பாருங்களா. அவங்களுக்கு வேலை இருந்தாண்டா இல்லாட்டா இல்லை. அதனால இல்லை, ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, காரசாரமான விவாதங்களும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்க. நீங்க பிரியங்காவுடைய கலர்ஸ்ன்னு இல்லை, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க எடுக்கிற பர்சனல் முடிவுகள் கூட ஒரு ஆர்வமா அவங்களுக்கு போகுது.
கையெல்லாம் நடுங்குது, கண்ணாடி எடுக்குது, கை நடுங்குது மேடம். நடுங்கும். அந்த மாதிரி பர்சனல் முடிவுகள், பர்சனல் விஷயங்கள் எடுக்கிறத கூட ரொம்ப ஆர்வமா இருக்கு எல்லாருக்குமே. அது அந்த ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லை அப்படிங்கறத உண்மையிலேயே இப்போ அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் தான் வருது. ஏதோ ஒண்ணு பர்சனலா ஏதோ ஜாலியா பேசுறோம், ஒரு ஒரு காமனான ஒரு டாபிக் பேசுறோம், டிபேட் பேசுறோம், அதெல்லாம் வேற. அதை விட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்க எடுக்கிற டிசிஷன்ல கூட நம்ம ஒரு கருத்து சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாங்கல்ல. ஓகே 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 ஓகே. அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமா இந்த கிரே டிவோர்ஸ் பயங்கரமா நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்களா. நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, கிரே ஹேர் வரும்போது அதுதான் கிரே வைக்கிறது. கிரேனா பிகாஸ் யூ ஆர் ஓல்ட். இன்னும் நட்சத்திர டிவோர்ஸ் அவ்வளவுதான் அப்படி சொல்லலாம், அப்படின்னா சொல்லிக்கலாம், அவ்வளவுதான். ஓகே. ஸோ ஏஜ்டு டிவோர்ஸஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஒரு காரணமா எனக்கு தெரியல. அது இந்த காரணங்கள் எல்லாம் சொல்லலாமா அப்படின்னு. உதாரணத்திற்கு இப்போ ரீசெண்டா வந்து நிறைய பிரபலங்கள் அவங்க ஏஜ்டு ஆனதுக்கு அப்புறமும் வந்து டிவோர்ஸஸ் வந்தது இல்லையா. ஆமா. ஸோ அதுவுமே வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம் இந்த டாக் அப்படிங்கிறது என்னுடைய தாட் ப்ராசஸ். ஓகே 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 ஓகே. ஏன்னா இந்த பிரபலங்கள் டிவோர்ஸ் வந்து யுஎஸ் யூகே மாதிரியான மேலை நாடுகள்ல வேறு ரொம்ப சகஜம். அதே மாதிரி பெரிய பெரிய பணம் புழங்கக்கூடிய செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய இடங்கள்லயும் டிவோர்ஸ் வந்து ரொம்பவே சகஜம். சரி, இப்போ இந்த ரெண்டு பேருக்குமே வந்து சார் என்னன்னா ஒரு 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 இது இருக்கு சார், ஒரு உங்களோட சேர்ந்த ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னா அவங்களுக்கு வந்து வயசாற மாதிரி இல்லவே இல்லை பாருங்க சார். அவங்களுக்கு டக்குன்னு ஆப்ஷன்ஸ் இருக்கு, கரெக்டா இருக்கு. இப்போ இந்த ஒரு பேர் என்ன, ஜார்ஜ் குளோனி. யோசிச்சு பாருங்க மேம், அவெல்லாம் வந்து உடம்ப ஃபிட்டா வச்சுட்டு இருக்கான் மேடம். நாலம்பர் தொப்பியும் தொந்தையுமா வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு இடத்துல ஒரு ஒரு மாதிரி வேல்யூ இருக்குல்ல சார். என்ன போய் இதுல வந்து சேர்த்து விடுறீங்க பாத்தீங்களா. இது வந்து ஒரு கர்ம கொடூரமான ஒரு செயல் தான். பட் இருந்தாலும் ஓகே. ஆனாலும் பரவாயில்ல, ஒருத்தவங்க ஜேசன் சாந்தனோட கூட தான் சொன்னாங்க. அப்போ நீங்க வந்து சும்மா தான் ஜேசனுக்காவது மண்டை வந்து ஒரு அளவுக்கு வந்து மேட்ச் ஆகும் மேடம். யோசிச்சு பாருங்க, மத்தவங்க எல்லாம் வந்து யோசிச்சு பாருங்க, எங்கேயாவது அதுல வந்து நிக்குமா. அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப வேலிடு. ஏன்னா மேலை நாடுகள்ல எந்த நேரத்துல வேணாலும் அவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அப்படி நல்லா பேசிட்டு காஃபி எல்லாம் குடிச்சு போய் டிவோர்ஸ் அனுப்பிச்சு வைப்பாங்க. ஆமா, அப்ப என்னன்னா அவங்க அதிர்ச்சி ஆக மாட்டாங்க. ஏற்கனவே நடந்ததுதான், போடாமலாம் சொல்லி பார்த்தா, நாம கொடுக்காம இருந்தோம், சரி அவ கொடுத்துட்டா, சரி ஓகே கையெழுத்து போடு, அன்றாட ஜெனரல் கூப்பிடு, நம்ம சைடு ஆளை கூப்பிடு அப்படின்னு சொல்லி கையெழுத்த போட்டு சோலிசிட்டரை கூப்பிட்டு சொல்லி முடிச்சு அனுப்புங்கடான்ட்டு கையெழுத்த போட்டு நீட்டுற இடத்துல கையெழுத்த போட்டு அனுப்ப வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு நிலைமை தான் அங்க. ஏன் அதற்கு அவங்க வந்து பெருசா வந்து அந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாம் அவங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா எடுக்க மாட்டாங்க அப்படின்னும் பொழுது, இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம். அதுல பார்த்தப்ப கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஈகோ வந்து அவங்களுக்கு இருக்காது. இங்க வந்து அந்த மென்க்கு வந்து ஒரு ஈகோ வந்து வந்துடும். ஆமா, எப்படி கண்ணா இவ்வளவு நாளைக்கு இருந்தப்ப காலிக்கு உட்காந்தப்ப இன்னைக்கு என்ன போல மயிறு சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரியான. ஏன்னா இங்க சகஜம் இல்லை. ஏன்னா தாலி எடுத்து இன்னமும் கண்ணுல ஒத்திக்கிட்டு இந்த பூஜை பண்ணிட்டு இருக்கிற அந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்காங்க. அது வந்து என்னன்னா ரொம்ப நகாசுத்தனமா அதை அழகா ஏற்றி அதை காலங்காலமா அதை வந்து அதை ஜாதி மத கலாச்சாரத்தை பெண்கள் மூலமாவே கடத்துறது, அவங்கள வந்து புடிமாக்குறது. பார், நீ இல்லாம எப்படி பால் குடிக்கும் குழந்தை, நீ தான் இந்த குடும்பத்தையே தாங்குற, அவதான் வந்து அதனாலதான் அந்த பேருக்கீரெல்லாம் வந்து 6 பேரா வச்சு. ஆமா, அதுல முக்கியமான விஷயம் ஜாக்கி, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். அதாவது கிறிஸ்டியானிட்டிலயாவது பரவாயில்ல, பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா 1860லயே சொல்லிட்டாங்களாம் டிவோர்ஸ் ஆக்ட் அவங்களுக்குன்னு சொல்லிட்டு, கிறிஸ்டியன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டிவோர்ஸ் ஆக்ட் இருக்கு. முஸ்லிம்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எப்படின்னா உடன்பாடு, அவ்வளவுதான். மேரேஜ்ங்கிறது ஒரு உடன்பாடுனாங்களாம். இங்க வந்து என்னன்னா திருமணம்ங்கிறது வந்து ஒரு ரெண்டு இடத்துலயுமே வந்து காடு வந்து முன்னாடி நின்னுதான் வந்து அச்சதை போட்டிருக்காரு. அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து போடா மயிராண்டின்னு அவனே சொல்லி விட்டுன்னு வருவாங்க. அங்க வந்து உடன்பாடு, அவ்வளவுதான். இதுல என்ன அக்ரிமெண்ட், அது அக்ரிமெண்ட். அங்க இங்கதான் வந்து இது இங்க 1860ல இவங்களுக்காவது ஜாக்கி 1860ல ஏன்னா வந்ததுன்னா நம்மளுக்கு அது அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே வந்து பிரிட்டிஷ் வந்தாலும் தெரியுது. ஏன் இவனுங்க வந்து பிரிட்டிஷ் திருத்தினானுங்க தெரியுமா? இவனுங்க வந்து சுதந்திரம் வேணும்லாம் கிடையாது. அவனுங்க வந்து கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதேதான், எல்லாருக்கும் கல்வியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. சதின்ற மாதிரி வந்து ஒன்றும் இல்லைங்க, நல்லா யோசிச்சுக்காங்க. அது எப்படி சொல்றது, ஒரு பொண்ணு
புருஷங்காரன் செத்ததுமே சாவடிச்சிருது. இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் எதிர்க்கிறதுக்கு வந்து ஒரு வெள்ளைக்காரன் வந்து நிற்கும் பொழுது அவனுக்கு வந்து இதெல்லாம் வந்து காட்டு மிராடித்தனம்னு சொல்றது, படிப்பை வந்து எல்லாருக்கும் பரவலாக்குறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள் அவன் வந்து பண்ணும்போது அவன் இருக்குந்தா நம்ம நாட்டை சுத்தமாக கல்ச்சர்லாம் அழிச்சிடுவான், சனாதன தர்மத்துக்கு எதிரானவன் சொல்லி அவனுக்கு விரட்ட ஆரம்பிச்சானுங்க. இப்போ அதை விரட்டிட்டு தான் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, பசுவுடைய சாணியை தூக்கி வாலில் தடவிட்டு இருக்கானுங்க கூலாகும் அப்படின்ட்டு. அது வந்து ஒரு பிரின்சிபல் செய்யறது தான் அதுல இருக்கிற பெரிய கொடுமை. அதேதான். இதுல என்னன்னா இப்படி இருந்துட்டு 1955 தான் ஹிந்துஸுக்கான அந்த ஆக்டே வந்து கொண்டு வந்தாங்களாம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த விவாகரத்து ஆக்ட் எல்லாம் ஒன்றும் கிடையாது. கண் கண்ட தெய்வம் ஒண்ணு சிதையில சாகணும், இல்ல அப்புறம் ஏதாவது வாயில வந்துடும். இதுதான் அவங்களுக்கான நிலைப்பாடே. இன்னமும் வந்து நம்ம இந்த கலாச்சாரமா அது ஏதாவது இதெல்லாம் ஆமா இதெல்லாம் இந்த சின்ன பொண்ணுங்கெல்லாம் பண்ணுமா, எனக்கு சிரிப்பா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. இந்த இவர்கள் என்னவென்றே தெரியாம சில தவறுகள் செய்து கொண்டிருக்காங்கன்னு சொல்ற மாதிரி இந்த கதைகள் மூலமா இவங்க பண்றது என்னன்னா பார்த்தோன்னா, எல்லா ஊரும் சுத்தம் ஆம்பளை, எல்லா கட்டுப்பாடுகளும் பெண்ணுக்கு வச்சிருப்பான். இதை வந்து கடவுள் மூலமாகவும் நம்பிக்கைகள் மூலமாகவும் அதை என்ன பண்றாங்க போற்றி அதை வந்து ஊதி பெருசாக்கி சின்ன சின்ன பசங்க மத்தியில் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே வர்றது. ஆனா வளரும் போது தான் அது தெரியும் அது எவ்வளவு பெரிய அபத்தமான ஒரு விஷயம் அப்படின்றது அப்பதான் தெரியும். என்னதான் உடம்பு சரியில்லைனாலும் சம்பாத்தி போட்டு கொடுக்க வச்சிடறானுங்க அவனுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டியே கொடுக்க மாட்டாங்கன்றது வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இதற்கு முன்பாக சுதந்திரத்துக்கு முன்பாகவும் சரி, சுதந்திரம் பெற்று 8 ஆண்டுகள் 5 அதில் ஒரு 3 47 அது ஒரு 3 இது ஒரு 55 1955 அம்பேத்கர் தான் வந்து இந்து திருமண சட்டம் அப்படின்னு ஒட்டினார் வர்றார். அங்க கிறிஸ்டியானிட்டியில அவங்க 1860 வந்து பிரிட்டிஷ் மகாராண அவங்க ஊர்ல இருந்த சட்டத்துங்களை இங்கேயும் எடுத்து வந்துட்டாங்க. கிறிஸ்துவத்துல வந்து இருக்கு இவங்கள உடன்பாடு, உடன்படிக்கை அக்ரிமெண்ட் தான் அவங்கள பொறுத்தவரையிலையும். இஸ்லாத்துல இங்க வந்து அப்படி ஒரு விஷயமே கிடையாது. என்ன சொல்ற, அப்படி காலாங்காலமா கணவனுக்கு சேவை செய்யறது தான். அவன் வேலைக்கு போகக்கூடாது, பொம்பளைக்கு அக்கௌண்ட் இருக்கக்கூடாது, பொம்பளை தனியாக யோசிக்கவே கூடாது. ஒன்று பிறந்ததுமே வந்து அவன் வந்து யார் கூட இருக்கணும், புருஷங்காரனோட அப்பாவுடைய பராமரிப்புல, அப்பா அம்மா பராமரிப்புல இருக்கணும் பொண்ணு. அடுத்தது புருஷங்கார பராமரிப்புக்கு போகணும். சாவரப்ப குழந்தைங்க பராமரிப்பு வந்துடணும். கடைசி வரலையும் அவளுக்கு வந்து இந்த காப்பி தண்ணி எடுத்து வந்து கொடுத்து கழுவி, காப்பி தண்ணி எடுத்து வந்து கொடுத்து கழுவி, காப்பி தண்ணி எடுத்து வந்து கழுவி இவ சுத்த கழுவுறதுக்கு நேரம் இல்லாத அளவு பண்றதுதான் இதான் பேஸ் ஆக்சுவலி. அவ்வளோ. உங்களுக்கு காஃபி இப்போ வேணுமா சார்? டீ ஏதாவது சொல்லுங்க மேடம். காஃபி டீ ஏதாவது வேணுமா? அதான் பொண்ணு தூங்கிட்டு இருக்குல்ல இப்போ எப்படி, அதனால தான் அதை முன்கூட்டியே சொல்லிக்கிறேன் ஒரு 10 minutes கழிச்சு. ஓகே. என்ன கதை உங்களுக்கு திடீர்னு ஒரு கைண்ட் வருது? சரி, இப்ப இது வந்து ஒரு காமெடியா பண்ண, நீங்க அந்த காமெடியே உங்களுக்கு புரியவே இல்ல. காப்பி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்து காப்பி தண்ணி எடுத்துட்டு அப்படியே நான் வந்து உள்ள வந்து காப்பி வேணுமா சார் அந்த டைமிங் என்னன்னா காப்பி பாலே சுட வச்சுட்டு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. முன்னாடிலாம் நான் தூங்குவேன் வாங்க. அதாவது எப்படின்னா அதை வந்து அழகா மெஸ்மரைஸ் பண்ணி இத்தனை ஆண்டு காலம் எப்படி இந்த பொம்பளைங்களை வந்து இவங்க வந்து மழுமுட்டையாக்கி வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி இப்போ என்ன ஏன் பொண்டாடி மாத்திட்டு இருக்கா. என்னன்னா, நீ தான் காப்பி நல்லா போடுற, நீ தான் சூப்பராக சமைக்கிற, நீ தான் இதெல்லாம் செய்கிறன்ட்டு ரிவெஞ்ச் மோட் எடுத்து வச்சு இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கா. ஸோ நானும் என்ன பண்ணுறது, காலிலேருந்து சரி நல்ல வாய்க்கு காப்பி குடிக்கணுமே அவ்வளோ, ஏன்னா அதை நம்ம தானே போடுறோம் அப்படின்னு நானும் எழுந்தது. இன்னைக்கு தான் இன்னைக்கு காலைல தான் சொன்னேன், நானே கலந்துட்டுமா காலையில அப்படின்னா எம்மா செஞ்சு முடியுமா அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. இத்தனை வருஷமா காஃபி நான் தான் போட்டுருக்கேன். அதேதான். ஸோ எவ்வளவு பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து அதுவுமே வந்து செஃப்க்கு வெயிட் பண்ணுவேன். நான் பால் காய்ச்சிட்டு 2 கப் எடுத்து வச்சிருவேன். ஒரு அது பேர் என்னது, அந்த காஃபி டப்பா சக்கரை டப்பாவே மேல வச்சிருவேன். வந்து இப்படி போட்டு இப்படி கலக்கி கொடுக்க வேண்டியதுதான் ஒர்க். அதனால வந்து அந்த விஷயமே வந்து நான் வந்துதான் வர வேண்டும் பெண்ணே வர வேண்டும், உன் வலது கால் வைத்து வர வேண்டும், வெல்கம் 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 வெல்கம்ன்ற மாதிரி தூக்க கலர்ல எழுந்து போய் ப்ரஷ் மட்டும் பண்ணிட்டு வந்து காப்பியை கலந்து கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு உள்ளாகி இருக்கேன் இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் எதனால வந்ததுன்னா, படிச்சதுனால வந்து மேனேஜராக வந்தனால புருஷனை டிபெண்டாக கூட்டின்னு வந்தனாலையும் அதனால வந்து அவனை காப்பி போட, இதெல்லாம் இப்படி நடக்கிறதுக்கா இதை தான் வந்து அவங்க எதிர்த்தாங்க. பொம்பளை படிக்கக்கூடாது, இது பொம்பளை படிக்கவே கூடாது. கடைசி வரையிலையும் அவன் வந்து ஒன்று அப்பா அம்மாவுக்கு பிறந்ததுமே இருக்கணும், அடுத்தது கணவனுடைய பாதுகாப்பில் இருக்கணும், அடுத்தது பிள்ளைங்களுடைய பாதுகாப்புக்கு சாவர காலத்துக்கு போயிடணும், கடைசி வரையிலையும் அவளுக்குன்னு ஒரு விஷயங்களே இருக்கக்கூடாதுன்றதுதான் அவங்க சனாதானமும் அதை தான் சொல்லிச்சு, இந்து தர்மங்களும் அதுதான் சொல்லிச்சு. ஆக விளையாகாரம் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்றாரு,
அம்பேத்கர் என்ன செய்யறாருன்னா 1955 இந்து திருமண சட்டம் அப்படின்னு ஒரு சட்டத்தை வர்றாரு. காரணம் என்னன்னா இந்து மதத்துல பல்வேறு பிரிவுகள் இருக்கு. அதேதான் இந்த பல்வேறு பிரிவுகள் என்ன மயிரோனா நீ காளி கும்பிடு, காத்தாடி ராமமூர்த்தி கும்பிடு, என்ன கருமத்தோனாலும் கும்பிட்டு போ. இந்துக்கள் அந்த கிரைட்டீரியா வந்துட்டியா, திஸ் இஸ் த பேஸ். திருமண விவகாரத்து சட்டம், அப்புறம் ஜீவனம்சம், குழந்தைகளை தத்தெடுத்தல், இந்த மாதிரியான சட்டங்களை வந்து 1955 அண்ணல் அம்பேத்கர் ஏற்றார். நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அம்பேத்கர் இந்த மாதிரியான அறிவுபூர்வமான விஷயம் செய்யறதுனால அவர் பேர் வரவே வராது. ஆனா சர்வாகர் பேர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கானுங்க. சர்வாகர் என்ன பண்ணாருன்னு எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அது மட்டும் கிடையாது, நல்ல நுட்பமான சில விஷயங்கள் பண்ணுவானுங்க. இப்ப ஒரு இந்திய ராணுவ ரகசியத்தை நீங்க விற்கிறீங்க அப்படின்னா மற்ற காரணம் இருந்தா அவன் பேரை சொல்லிடுது. ஜலாலுதீன், அதிகாரி ஜலாலுதீன் அதை செய்தார், இது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்தை செய்தார். ஆனா இங்க வந்து என்னன்னா பேர் மட்டும்தான் ஒரு அதிகாரி விற்பனை செய்தார். அதிகாரி இந்திய ரகசியங்களை கொடுத்தார். அவர் வந்து சர்மாவா இருப்பான், பேர் வராது, அதிகாரி ஆயிடுவார். அப்ப இங்க வந்து சொத்து குவிப்பு வந்து சொத்து வழக்கம் மாறும். அது வந்து ரொம்ப கிளவரா அந்த பேரை அழகா மாத்துவானுங்க. அதனாலதான் இவங்களுக்கு கலைஞரை பிடிக்கிறதே கிடையாது. வண்ணா தச்சன் அது இதுன்னு இவன் அவன்னு சொல்லிட்டு இருந்து அவர் ஐயர்னும் போது அவரு என்னடா அங்க மட்டும் ஒரு இரு வருது, இப்ப வைக்கிற எல்லாரும் இரு அப்படின்ட்டு நடத்துனர் ஆசிரியர் வந்தாரு. அதனால அவரை பிடிக்கிறது இல்லை, அதனால அம்பேத்கரை பிடிக்கிறது இல்லை. இல்லைன்னா இவங்க வந்து கட்சி வரலையும் இவங்க வந்து அப்படியே வச்சு காலி பண்ணி அப்படியே சமாதி கட்டிருப்பானுங்க. அவ்வளவுதான். இந்து திருமண சட்டம் வந்து 1955 வந்ததுக்கு பிறகும் மக்களுக்கு அதுக்கான ஒரு பெரிய விஷயங்கள்லாம் வராத காலகட்டங்கள்ல அப்படியே கணவனே கண்கண்டு தெய்வம்னு அப்படியே போயிட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் வந்து நிறைய இயக்குநர்கள் சினிமா மூலமாகவும் திரைப்பட நாடகம் எழுத்துக்கள் மூலமாக பெண் கல்வியையும் பெண்ணுடைய முன்னுரிமைகளையும் பெண்ணுடைய வளர்ச்சியையும் ஒரு சமூகத்தை எப்படி வளரணுன்றதையும் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது சரி பிடிச்சா இருக்கலாம், பிடிக்கலாம் போகலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வராங்க. ஆனால் பரவலாக இது எல்லாமே பேசப்படுறது எப்ப அப்படின்னா 1990களுக்கு பிறகுதான் இந்த பேச்சுக்களை அதிகமாக ஆரம்பிச்சு. அப்பயும் என்னன்னா படிச்சாங்க, வேலைக்கு போனாங்க, தற்சார்பா இருக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஏன் வந்து அவனுக்கு பேங்க் அக்கௌண்ட் பொம்பளைங்கிட்ட கொடுக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொன்னது காரணம்னா கிளிக்க ரக்கம் முளைச்சிட்டு பறந்து போயிடுத்துன்னு சொல்லிடலாம். இதுல இங்க சொல்லக்கூடாது, சொல்ல முடியாதுன்றதுனால என்ன பண்ணானுங்க, அந்த கல்வியே கொடுக்காம அப்படியே சாதி மத கலாச்சாரத்தின் மூலமாக அவங்கள மண்டைய கழுவி அவங்கள வந்து புனித பிம்பங்களாக உருவாக்கி அவங்கள அப்படியே டிப்ரெஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணியே வச்சிருந்தானுங்க. அதான் இப்ப சொல்லிட்டு இருக்காங்களே சார், எந்த குடும்பத்தில் ஸ்ரீகள் வேலைக்கு போறாலோ அவ குடும்பத்துல லட்சுமி இருக்கிறது இல்ல, குடும்பத்தில் பிளவு ஏற்படுகிறது. எல்லாம் ஃபாலோ பண்றது மிடில் கிளாஸ் இருக்குது. எல்லாம் நங்கநல்லூர்ல அந்த லோனுக்கு வாங்கினது, இந்த மயிலாப்பூர்ல வந்து லோனுக்கு வாங்கி வீட்டை வாங்கினது, இதுங்கெல்லாம் தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. பட் மேல்தட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க மயிராண்டி அப்படின்ற மாதிரி எல்லா லெவலுக்கும் அவங்க போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்றேன் நான் இதுல ஓகே. ஸோ என்ன மாதிரியான காரணங்களுக்காகலாம் இவங்க வந்து இந்த டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, வன்முறையா இல்லை கொடுமைப்படுத்தினாலாவாம், இல்லைன்னா 2 வருஷம் வந்து விட்டுட்டு போயிருந்தாலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 2 வருஷத்துக்கு மேல அவங்களுக்கு ஏதோ ஒரு மனநோயோ ஏதோ ஒரு நோய் இருந்ததுன்னா அப்போ வந்து இதுக்கு மேல மனநோய் இருக்கிறவங்களோட எப்படி இதுக்கப்புறம் வந்து எப்படி அப்படிங்கிறதுக்காக விட்டு போகலாம், டிவோர்ஸ் பண்ணலாமா, சன்னியாசம் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டாவாம். அப்புறமாவும் கேட்டுக்கங்க, கிரிமினல் அஃபென்ஸ்ல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீ ஏதோ ஒரு கிரிமினல் அஃபென்ஸ்னா உடனே எல்லாம் போய் டிவோர்ஸ் கேட்ட முடியாதான். கிரிமினல் அஃபென்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அந்த 7 ஆண்டுகள் தண்டனை காலம், 8 ஆண்டுகள், அதனால வந்து ஆயுள் தண்டனை கொடுத்தா அவனை வச்சு நான் என்ன மயிரை புடுங்கிறது, வெட்டி விட்டுருங்க, அத்து விட்டுருங்க அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தாதான் ஓ நீங்க நோட் பண்ணிருங்களா, சரி நல்ல விஷயம். அந்த மாதிரி வந்து இந்த அஜிதா இருக்காங்களா, அவங்க 30 ஆண்டு காலமாக அவங்க ஒரு நேர்காணல இதை இதெல்லாம் சொன்னாங்க. உண்மையிலே அந்த நேர்காணல் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நம்மளாலையும் பகிர்ந்துக்க முடிஞ்சது. அப்ப யோசிச்சு பாருங்க, 1955க்கு முன்னாடி வரலையும் இருந்த பொம்பளைங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. அச்சுக்கு எதுவுமே பேச முடியாது. இன்னமும் கலாச்சாரங்கள் மூலமாக மதத்தின் மூலமாக தான் அவங்களை கட்டுப்படுத்தியே வச்சிருக்காங்க, அவங்களை நம்ப வச்சிருக்காங்க.
நம்ம ஆளுங்கள்லாம் நம்ம இல்லைன்னா அதுதான் பொம்பளை குழந்தைங்களை நிறைய இருக்கிற இடத்துல போய் பேசுறது. ஆமா ஐயோ அந்த மாதிரி பேசுறதுக்கு காரணம்னா பாரு நம்ம ஆளுங்க இப்படி இருக்கலாமா, நம்ம இதை நம்ம யார் காப்பாத்துறது அப்படி இப்படின்னு மண்டையை கழுவிட்டே இருக்கிறது காரணம் அதுதான். அதுவுமே ஒரு இயல்பாவே சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்ப என்ன பெண்களுக்கு தான் வந்து ரொம்ப இருக்க குணம், தாய்மை உள்ளம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் அதனுடைய நிகழ்ச்சின்னு வச்சுக்காங்க. எனக்கு தான் தெரியும் அந்த தாய்மை குணம் எப்படி, அது தாய்மையா இருக்கும்போது எப்படி தாய்மை குணம், அது நாய்மை குணமா மாச்சுன்னா அது நாய்மை குணமா எப்படி ஆகும், அதுவே பேய்மை குணமாச்சுன்னா அது என்னவோ ஆகுன்றது எனக்கு மட்டும்தான் தெரியும். நேரடியாக தாக்கப்படுறவன் நான் தான். ஐ நோ வெரி வெல் அபவுட் வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன். அந்த குணங்கள் யாரால வருதுன்றது வந்துருமா அதேதான் எப்பயுமே மேடம். நான் ஒன்னே ஒண்ணு சொல்றதா மேடம், ஒத்துக்கொண்டதாலும் வெளிப்படுத்தி கொண்டதாலுமே ஒருவனை குற்றவாளி குண்டியில எப்படி நிறுத்த முடியும்? அது அநியாயம் அல்லவா? ஒருவலையோ அப்படின்னு நீங்க 2 பேருக்கு உடனே வந்து எப்படி பாலின சமத்துவம் பாலின சமத்துவம் ஓங்குக. பாலின சமத்துவத்தை காணாம எவ்வளவு நேரம் ஒருவனை ஏன் செய்யறோம்? உதைக்கும் போது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது பாருங்க, கையை ஓங்கறே கடகடம் வந்துருது. பாலின சமூகம் எல்லாம் வருது, அடி உதவுற மாதிரி உதவுறது தம்பி உதவவே மாட்டா மேடம். அதேதான் சார். அதனாலதான் படிச்சிட்டீங்கன்னா அப்படியே ஓகே. யார் யார் வந்திருக்காங்கன்றதை சொல்லிடுறேன் நானு. இட்ஸ் மீ பிரியா, பாமதி, சித்தார்த்தன் நித்யா, லோகேஸ்வரன் வி, பிரியா டி, யசோதா, ஃபாத்திமா போ, நந்தினி கந்தா அண்ட் சுரேஷ் நாதன், ஆனந்தி, கவின், நரேனி, எழில்ராணி, அனுஷா, போனா பாலகணேஷ், அன்னலக்ஷ்மி, லதா கியூட், மீரா அண்ட் பாலா கிருஷ், லதா ஏப்பா, ஜிகே, வடிவேல், சுகுணாதேவி, இவங்க எல்லாருமே வந்து வந்திருக்காங்க, ஹாய் சொல்லியிருக்காங்க. அதாவது எங்கேயோ போன மாதிரியாத்தான் என் மேல வந்து ஏறாத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நாம வந்து சமூகத்தில் நடக்கிற விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். கேஸ் எப்படி ஆகுது அப்படின்னா, இப்போ இன்னைக்கு கூட வந்து நீங்க இப்போ அந்த வாட்ஸ்அப் சேனல் வந்து நான் வந்து உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே, அது பின் கமெண்ட்ல வச்சிருக்கேன், அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிகழ்ச்சி முடியும் போது அதில் நான் இப்போ எனக்கு வந்து ஒரு சில மெசேஜ்களை அதில் போடுறேன். அதாவது டேட்டு போறதே தப்புன்னு சொல்றேன் நானு. அதுக்கு ஒருத்தர் எழுதியிருக்கா, அண்ணா எனக்கு வந்து டேட்டு போறது ரொம்ப பிடிக்கும், என் புருஷனுக்காக நான் அதை போடாம வச்சிருக்கேன், கண்டிப்பா ஒரு நாள் டேட்டு போடுவேன், போட்டா உங்க பேர் தான் போடுவேன்றா. யோசிச்சு பாருங்க, எங்கேயோ போற மாதிரியா என் மேல வந்து ஏறாத்தா. இது எப்படி இருக்கு? இதுக்கு ரிலேட்டடா இன்னொரு கதை போனா சொல்லியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வந்து இதே மாதிரி நல்ல எஜுகேஷன் நல்லா இருவான், இப்ப டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க பிகாஸ் ஆஃப் யூன்றாங்க. ஆஸ்திரேலியால இருக்கிறோம், ஏதோ எந்த ஊரா இருந்தா நம்மளுக்கு என்ன மேடம், எடுத்துட்டு வந்து கடைசியில நம்ம மேல இந்த கேஸ் எடுத்து ஏற்கனவே அவனும் வந்து தேடிட்டு இருக்கான். ஆமா, அது என்னன்னு பார்த்தா இங்க இதுல வந்து இதனாலதான் அப்படின்றது எந்த வகையில நியாயம்? அதனாலதான் பெரியார எல்லா இடத்துலயும் தெத்தி துரத்திட்டே இருந்தாங்க அவங்க. ஆனா இன்னைய வரையும் அந்த வச்சுட்டு போனா அப்பதான் ஆட்டம் காட்டிட்டு இருக்கு. அதனுடைய விஷயங்கள் தான் இந்த கிரேட் டிவோர்ஸுக்கான ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் வச்சுக்கோங்களேன். அதுல வந்து அதான் சொன்னாங்க, இப்ப இந்த கிரேட் டிவோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அப்படி படிச்சு கமெண்ட்ஸ் படிக்கிறது. ஏன்னா பெரிய பாண்டே இல்ல இருக்கிறதெல்லாம் சொல்லல. நான் சொல்றது என்னன்னா இப்பதான் இது இந்த ரீசன்ட் 10 இயர்ஸா தான் வந்து இதனுடைய தாக்கம், இதனுடைய பேச்சுக்கள்லாம் அதிகமா இருக்கு. ஒண்ணும் இல்ல, பொம்பளை புள்ள படிச்சுட்டா வேலைக்கு போறா, தற்சார்பா முன்னாடி அவங்ககிட்ட தான் கை கட்டி நிக்கணும், காசுக்கு அவங்ககிட்ட தான் போகணும். ஏன் இன்னும் வந்து சொன்னா 80 70லயே வேலைக்கு 70ல இருந்து 60ல இருந்தே வேலைக்கு போக ஆரம்பிச்சாலும் கூட 2 வேலையுமே செஞ்சுட்டு தாங்க, அலுவலக வேலையும் சரி வீட்டு வேலையை செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு அந்த இதுவே மாறி இருக்கு. சமைக்கல் கட்டிக்கே போன ஜாக்கி சமைக்கிறான், பாத்திரம் கழுவி மட்டும் கொடுத்து அப்படியே உப்பேத்திட்டு இருந்தோம், நீ சமைக்க வேண்டியதா இருக்கு. காஃபியை போட்டு வாடா எழுந்து வாடா மயிரின்னா மயிரை பெரிய ஸ்ரீரங்கநாதர் மாதிரி பள்ளி கொண்டுட்டு இருக்க மயிரா புளியே சும்மா டிபெண்ட் மயிரா வந்து உட்காந்துட்டு இருக்க படுத்துட்டு இருக்க வந்து போடுற காப்பி அப்படின்ற மாதிரி அது அன்பின் மிகுதியால அது மாதிரி ஒரு மாதிரி கிளிம்ஸ்டிக் பண்ணி எடுத்து வந்து காப்பி போட வைக்கிறா. சரி, இது கூட நல்ல இந்த மாதிரி ஒரு மாதிரி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் மேம். நீங்க டிஜிட்டலா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கேன் மேடம். நீங்க வந்து உங்களுக்கு இந்த சைக்கோ வரும்போது இந்த வீடியோ அப்படியே போடலாம். உங்களுக்கு இந்த பாயிண்ட் நம்பர் வேற உங்களுக்கு. See this number to this number, he is frustrations and commenting this kind of things அப்படின்னு உங்களுக்கு டேர்மோட பிரிச்சு வர்றதுக்கும் ஆள் வச்சிருக்கீங்க மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ they all sent to you, so enjoyed whenever you have a depression mode or depressed mode. Okay, you can enjoy the videos digitally, all the things and digitally recorded and விஷயம். டிபெண்ட் மயிரை வந்து படுத்துட்டு பெரிய பள்ளி கொண்டுட்டு பெரிய மயிறு மாதிரி படுத்துட்டு இருக்கான், ஒருத்த வந்து போடு காப்பி மயிரை
அப்படின்னா அது எப்படின்னா கைண்ட் வே. ஒன்ன மாதிரி போட முடியாது, எது இப்படிதான் இவனுங்க எல்லாமே பண்ணி வச்சிருந்தானுங்க. ஒன்ன மாதிரி செய்ய முடியாது, இதை மாதிரி செய்ய முடியாது, அதை மாதிரி செய்ய முடியாது அப்படின்ட்டு. இது இவனுங்களுக்கு என்னன்னா இந்த ரத்தத்துல இவனுங்க வந்து கொதிச்சிருவானுங்க. நண்பர்களே, நான் திரும்பவும் சொல்றேன், சக்தி இல்லையே சிவம் இல்லைன்னு ஏன் வந்து பரமசிவனே ஒத்துக்கினான்னா 2 புள்ள பெற்றதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரியுமே என்ன நடனம் ஆடினாலும் பொண்டாட்டி ஹெல்ப் இல்லாம தண்டு மாரியத்தை எழுந்திருக்காதுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஸோ அதனாலதான் வந்து சக்தி இல்லையே சிவன் இல்லை. முன்னாடிலாம் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா அந்த ஓரமா போய் எழுந்து அஞ்சலி அப்படின்லாம் நம்ம வந்து சொல்லிலாம் கமெண்ட்லாம் பண்ணியிருப்போம். பட் இப்பெல்லாம் வந்து நெஞ்சே எழு பாட்டு தான், அதுக்கு நேக்கு மட்டும் வேற எழுத்த போட்டு நீங்க பாடுங்க, 50 வயசு மேலே அந்த பாட்டு தான் பாடி ஆகணும், வேற வழி கிடையாது. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கிற டைம்ல தான் இந்த கிரே டிவோர்ஸ் செக்மெண்ட்டே வருது அவன் வாழ்க்கையில. ஏற்கனவே தன்னிறைவில் கிடக்குமா அந்த நேரத்துல என்ன ஆட்டமயிர ஆடின வைக்கிறேன்னா உனக்கு வேட்டு அப்படின்ட்டு டிவோர்ஸ்கள் நடக்கிறது. சரி, இந்த படிச்சிருக்கேன், கமெண்ட்ஸ்கள் படிச்சிடறேன். ஓகே, எல்லாருமே லைக் போட்டேன் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுரேஷ்நாதன் வந்து மலேசியாவில் இருந்தான், ரொம்ப நாள் கழிச்சு கமெண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படியே வந்தீங்கன்னா அனுஷா கேட்டிருக்காங்க, கிரே டிவோர்ஸ் இது என்ன புது டேர்ம் அண்ணா அப்படின்னு இருக்காங்க. ஒன்றும் இல்லம்மா, நரச்சு தலையா இருக்கும்போது டிவோர்ஸ் தான் கிரே டிவோர்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் அதான் பிரியா சொல்லியிருக்காங்க, சோதனை எனக்கு 38ல வெள்ள முடி வந்துருச்சு, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க போல கோர்ட்டுக்கு எழுதிட்டாங்க அப்படின்னு. பிரியா அவங்க டிவோர்ஸ் இல்லையா? அதனால எனக்கு தெரியாது. ஓகே, பட் அஜித் மூவில சொன்ன மாதிரி ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ற பொறுமை இல்ல. உண்மை பிரியா, அது கரெக்டான வார்த்தை உண்மையிலேயே. ஏன்னா இதுக்குதான் ஓகே அப்படியே சொல்லிடுறேன். இங்கே இந்த டைம் இப்ப இங்க ஜாக்கி சொன்னீங்க, இப்ப எனக்கு மெசேஜ் அனுப்புவாங்க அவங்களா, இது மாதிரி ஒரு பிரியா, நிறைய பிரியா இருக்காங்க உங்களுக்கு. பிரியா விக்ரம்னு ஒருத்தவங்க மெசேஜ், ஐயோ வேணா விட்டுருங்க பிரியா கதையே வேணா நிறுத்துங்க. என்னென்ன பிரியாக்கள் உங்க வேணான்னு சொல்லிட்டேனே. ஏன் எனக்கு காதுல எனக்கு வந்து ஏன் இப்படி பண்றீங்க? ஓகே இல்ல உங்களுக்கு கேட்டுக்கிறேன் சார், வேற ஒன்றும் இல்லை, திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல. இப்போ நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இல்லையா, டீ வேணுமா காஃபி வேணுமான்னு நீ ஒரு தடவை என்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணி திரும்பவும் அப்படின்னு இருக்கீங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி என் நெஞ்சில் எண்ணெய் ஊற்றி நீ மெல்ல மெல்ல என்னை கொல்லாதே, நேற்றும் இன்றும் வேறா இன்று காணும் நானும் நானா, உன் பேச்சில் என்னை வீழ்த்து செல்லாதே, ஒன்னே ஒன்னு சொல்லணும், ஓ முகத்தை பார்த்து சொல்லணும், தனிமை கொஞ்சம் கிடைக்க கூடாதா, டிப்பண்டாயி வந்தையே என் காப்பி போட்டு கொடுக்கல, அது தெரிந்தால் நீயே சொல்லக்கூடாதா, வாஹ 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 யாரை நான் கேட்பேன் நீயே சொல்வாயா. நல்லா இருக்கு. டிபெண்ட் ஆகி நான் வந்து சிதையிறது உங்களுக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் மேடம். ஏன் சின்ன லிட்டில் ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வடிகிறது உங்களுக்கு ஹாப்பியா கொடுக்கும் மேடம். சரி, நீங்க யூஸ் பாருங்க. அப்படி பார்த்தா அப்படி கிடையாது, அது வந்து ஒரு மாதிரி ஒருத்தவங்க அப்படி நம்மளுக்காக அப்படி ஓகே சரி விடுங்க. அண்ட் மீரா சொல்லியிருந்தாங்க, பிரியங்கா பாவனி செகண்ட் மேரேஜ் பண்ணது ராங்கா, பாவனி விடோ செகண்ட் மேரிட் விடோ கேர்ளு, பிரியங்கா இப்படி பேசுறீங்க, என்னடா நான் சிங்கப்பூருக்கே போறேன் அப்படின்ட்டாங்க. என்ன விஷயம் அப்படின்னா அவங்க நீ என்ன விளக்கு பிடிக்க போற, அவங்க என்னன்னா பண்ணிட்டு போறாங்க, நீ கரண்ட் பில் கட்ட போறது இல்ல, எதுவுமே இல்லை, அவங்க என்ன பண்ண உனக்கு என்னன்னு கேக்குறேன். ஓகே, அதுதான் மேட்டர். இதுல என்னுடைய பதில் இதுதான். ஓகே, அண்ட் பிரியா வந்து தான் சொல்லியிருந்தாங்க, whoever has moral support going for it, daddy's little princess and mommy's prince atrocities, இதெல்லாம் வாழ்க்கையில அடி வாங்கி வளர்ந்தவங்க பண்றது இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இல்ல பிரியா, இதுக்கு எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு. அடி வாங்கியே வளர்ந்தவங்க ஒரு கட்டத்துல பினான்சியல் இதுக்கு பின்னாடி பெரிய காரணங்கள்லாம் இருக்கு, அதெல்லாம் பத்தி பேசுவோம். அவங்களுடைய கருத்து சொல்லிட்டாங்க. சொல்லுங்க. அந்த மாதிரி இருக்கும் பொழுது எவ்வளவு நாள் தான் வாங்குறது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறது. அந்த பிரேக்கிங் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவுமே ஒரு ஏஜுக்கு மேல வருது இல்ல. உதாரணத்திற்கு இப்ப அந்த ஜோதிகாவும் அவரு பேர் என்ன, அந்த மம்மூட்டியும் நடிச்ச படத்துல பாத்தீங்கன்னா காதல்னு ஒரு படம். அந்த காதல் வந்து அவர் வந்து ஹோமோ ஆக்சுவலி.
கல்யாணம் ஆகி அது வந்து ஊருக்காக குழந்தை பெற்றிருப்பாங்க. அவங்க முடிஞ்சு போனால் ஒரு 4 வாட்டி தான் படுத்திருப்பாரு அவர். அந்த கேரக்டர் வந்து 4 வாட்டி தான் படுத்திருக்கோம். பொறுத்து பார்த்து கடைசியில் வந்து பிரிஞ்சு போவோம். இப்போ நீங்கள் இதில் ஜோதிகாவோட நிலைப்பாடு சரியா தப்பான்னு மட்டும் சொல்லுங்கள். அவங்களும் கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாங்க, ரைட்? ஸோ இப்போ வந்து நான் வருஷத்தில் 30 வருஷத்தில் 4 வாட்டி தான் ஒரு பொண்ணை வந்து ஒருத்தன் தொடறான் அப்படின்னும் போது உங்களுக்கு அது இப்படி நல்லவன் அதில் எந்த கருத்து இல்லை, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ 4 வாட்டி தான் தொட்டிருக்கான் 30 வருஷத்தில். நீங்கள் இப்போ இருக்கு சொல்லுங்களா, பொறுத்துட்டு இருக்கலாமா? நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் என்னுடைய கேள்வி. அப்படி இல்லை அப்படிதான் இருக்கணும், அது நீங்கள் இருங்க. சொல்கிறேன் பொதுவாக, அது வந்து யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நீங்கள் இருங்க. அவங்களுக்கு இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, தட்ஸ் இட். அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஜிகே சொல்லியிருக்காங்க, திறக்கப்பட்ட ஆன்மீகம், திணிக்கப்பட்டதான் திறக்கப்பட்டன்னு வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆன்மீகம், முட்டாள்களின் முடிவுகள், திணிக்கப்பட்ட வேதங்கள், பெண்களுக்கு படிப்பு உரிமை இல்லாமல், பெண்களுக்கு படிப்பு இன்மை, ஓகேவா, உரிமை இன்மை, ஓகேவா, ஓகே, எல்லாம் வந்து பிற்போக்குத்தனம், பிற்போக்குத்தனமான அவர்கள், அதான் இந்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்களும் கமெண்ட்டுகள் படிக்கலாம். ஏன் சீக்கிரம் வந்துட்டீங்கன்ட்டு அதான் கியூட்டு கேட்டிருக்காங்க. நாங்கள் வந்து நாங்களும் சீக்கிரமாக போய் படுக்கணும்னு, நாங்களும் ஏதாவது ஒன்று பார்க்கணும் கொண்டோம்ல. இப்போ நைட்டு போனால் அது படியே போயிடுது டைமு. 9 மணிக்கு பண்ணால் அது 2 மணி நேரம் போய் 11 மணிக்கு 12 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பித்தோம். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சோம்னா எங்கேயாவது ஒரு வாக்கிங் போகலாம், ஏதாவது படத்துக்கு போகலாம், ஏதாவது செய்யலாம். டெய்லியே வந்து 4:30 அந்த மாதிரி பிளான் பண்ணோம். பட் 4:30க்கு ஆஃபீஸ்லேருந்து வர முடியாது. ஸோ அதனால அது 6:30 இருந்துச்சு. இன்னைக்கு சாட்டர்டே தானே, அதனால கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். தட்ஸ் ஆல். அதுதான். ஓகே. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா அனிதா சொல்லியிருக்காங்க, சீட்டிங் பற்றி உங்கள் தாட்ஸ் என்னது ஜாக்கி சார்? இட்ஸ் ஓகே டு ஸ்டே வித் பார்ட்னர் ஈவன் ஆஃப்டர் வி நோ தட் தே ஆர் சீட்டிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சீட்டிங் வந்து குறைந்தபட்சம் உரையாடல் மூலமாக அதை சரி பண்ண பாருங்க. உரையாடல் மூலமாக சரி பண்ண முடியலன்னா அவ்வளோதான். இதில் என்னென்ன நேர்மையாக ஒத்துக்கிறது நல்லது. ஸ்லிப்பாக ஆகிறது, வழி கடிச்சு ஓடுறது சகஜமான விஷயங்கள். நான் அவ்வளோ பெரிய யோகியமயிறு அப்படின்லாம் நீங்கள் நடக்கவே முடியாது. ஆண் பெண் இருப்பாளருக்குமே அது வந்து பொருந்தும். இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஆனால் இந்த பொறுத்தவரையிலையும் என்னென்னா, ஒரு கட்டத்தில் அதை உண்மையை ஒத்துக்கிட்டு நகர்றதும் இணைந்து செய்கிறதும் நல்லது. அவ்வளோதான். எஸ், அதுதான் அதில். ஆனால் கூடுமான வரை இந்த கதைகள் கட்டுரைகள் எல்லாம் சொல்கிறது என்னென்னா, அதுக்கப்புறம் அப்படின்னு இங்கே நான் சொல்ல வருது மேற்கத்திய நாடுகளை பொறுத்தவரையிலும் இல்லை, நம்ம ஊரை பொறுத்தவரையிலுமே என்னென்னா, அந்த கதைகளுடைய முடிவுகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, கணவனோடய சேர்ந்து வாழற மாதிரி தான் இருக்கும். அது ட்ராவல், அது ஏதோ ஒரு ஸ்லிப்பு, ஒன்று கணவன் மனைவி 2 பேருமே தப்பு செஞ்சாலும் அந்த ட்ராவல் தான் அதுக்கு சரியான விஷயமா இருக்கும். அப்படி இல்லைன்னா சில இடங்கள் வந்து விதிவிலக்கா சந்தோஷமாக இருக்கலாம். சில இடங்கள் வந்து இந்த எங்கேயே கட்டக்குறல கட்சியிலையும் அம்பிகா தனியாகவே இருப்பாங்க. ஆக்சுவலி உறுத்தல்கள் மூலமாகவே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த உறுத்தல்கள்லாம் இருக்குன்னு கிடையாது. அது அந்த காலகட்டங்கள் வேற, எங்கேயே கட்டக்குறல் காலகட்டங்கள் வேற, இன்றைய காலகட்டங்கள் வேற. இப்போ இருக்கிற பசங்க வந்து அப்படிலாம் வளர்ற. ஏன்னா நான் அதுதான் சொல்றேன், எல்லாமே இப்போ ஒரே மனுஷன் தான், ஒரே ரத்தம், உலகம் எங்கும் அப்படிதான் இருக்கான். இங்கே இருக்கிறவங்க வந்து 7 பார்ட்னர் 5 பார்ட்னர் போகிறப்ப இங்கே இருக்கிறவங்களும் முடியுது. ஏன் அங்கே இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து 55 வரையும் நீங்கள் யோசிக்கவே இல்லை. ஆனால் அவன் 1860, அதாவது நம்மளுக்கு இங்கே வந்தப்போ தான் நம்மளுக்கு தெரியும். அதுக்கு முன்னாடியே அவன் வந்து டிவோர்ஸ்னு ஒரு விஷயத்த வச்சிருக்கான். சீட் பண்ணாத, பிடிக்கலையா நகர்ந்து போயிடு. ஸோ நீ யார் கூட வாழ்ந்துக்கணும், யார் கூட வாழ்ந்துக்கிறேன், பிரச்சனையே கிடையாது. ஆனால் அங்கே எதுவுமே நடக்கலையா? இத்தனை வருஷம் எதுவுமே நடக்கலையா? காரணம் என்னன்னா, அறிந்தும் அறியாமலும், தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமல், வெளிப்படுத்தாமல் இவ்வளவு நடந்தது. அவ்வளவுதான். இப்ப வெளிவந்ததுக்கு அப்புறம் எதுக்கு இந்த மாதிரியான மடத்தனம்? இதனுடைய நீட்சிகள் எங்க போகுது? இதை பத்தின புரிதல்களும் இருந்ததுன்னா, நீ இந்த சந்தோஷமா இரு, நான் சந்தோஷமா இருக்கேன், நகர்ந்துடலாம் அப்படின்றது போயிட்டுன்னா பிரச்சனை கிடையாது. அங்க அதை இலகுவாக்காதனாலதான் புருஷனை கொலை பண்றது, ஜூஸ்ல வந்து மயக்க மருந்து கொடுத்து காலி பண்றது, புது பார்ட்னரோட சேர்ந்துக்கிட்டு பழைய பார்ட்னர் தலையில் கல்லை போட்டு அடிக்கிறது, குழந்தைங்களை வந்து முக்கி சாவடிக்கிறது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள். இதை எளிமைப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, பிடிக்கல, அவ்வளோதான். உன் வாழ்க்கை நீ பார்த்துக்கோ, என் வாழ்க்கை நான் பார்த்துக்கோ. நாளைக்கு ஏதாவது விஷயம் ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கெல்லாம் நான் எடுத்துக்கிறேன், நீ எது கோர்ட்டு மூலமாக தீர்த்துக்கிறது, முடிஞ்சு போச்சு. ஃபைசல்
கரெக்ட். உறுத்தல்களே கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. அதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் எதற்காக பொறுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்கு. இப்ப நிறைய பெண்கள் வந்து அதன் பிறகு வந்து அவங்க கணவர் தனியா இருப்பாங்க, அவங்க தனியா இருப்பாங்க, ஒரே வீட்டுல தான் இருந்திருக்காங்க. எனக்கு தெரிந்த என்னுடைய தோழி எல்லாம் அப்படி இருந்திருக்காங்க. அவர் வந்து இந்த மாதிரி இருந்ததுக்கு அப்புறம் ஒரே வீட்டு தொடர்ந்தே கிடையாது. நான் இப்ப உதாரணத்துக்கு காதல் படத்தையே நான் சொல்றேன். காதல் படம் யோசிச்சு பாருங்க. 30 வருஷம் அந்த பையன், அந்த பொண்ணு நினைக்கிறேன் 15-20 வருஷம் வரலையும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க. கல்யாணம் ஒரு 10 வருஷம், இது ஒரு 18-30-28 வருஷம் ஏறக்குறைய 4 வாட்டி தான் தொற்றுக்காணும் போது யோசிச்சு பாருங்க. இது வந்து வெளியில் தெரிந்த ஒரு கதை, வெளியில தெரியாத கதை இருக்கு, எல்லாம் இருக்கு அதுல. அதேதான் அந்த சீட்டிங்க்கு வரும்பொழுது நான் அதான் சொல்லுவேன். ஒரே வீட்டுல ஏன் இருப்பாங்க அப்படின்னா அந்த டிபெண்டன்ட் ஆன் ஹிம் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி. சொல்லுங்க மேடம். டிபெண்டன்ட் ஆன் ஹிம் ஜாக்கி, ஃபினான்ஷியல் டிபெண்டன்சி இருக்கு இல்லையா, அந்த டிபெண்டன்சி வந்து பெண்கள் அவங்க மேல இருக்கிறதுனாலயும் இப்ப குழந்தைங்களை இப்ப வெரி சிம்பிள், அவன் வந்து ஒரு மாசத்துக்கு 4 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கிறவரா இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை அவர் சீட் பண்றாரு அப்படின்னா உங்களுடைய கோபம், உங்களுடைய 2 பேரும் தனியா இருக்க முடியும் ஒரு வீட்டுல. ஆனா அவங்க ஏன் வந்து அதை விட்டு கொடுக்காம இருக்காங்க அப்படின்னா பையனோ பொண்ணோ வந்து பெண்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது நம்ம ஊர்ல. கரெக்டுங்களா? என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்காவது இவங்க கொஞ்ச நாள் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துட்டு, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் இந்த கிரேட் டிவோர்ஸுக்குன்னு சொல்ல வரேன். ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க செட்டில் ஆயிட்டாங்களா, ஓகே இப்ப உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லையா, இப்ப என்னை அனுப்பி விடுப்பா அப்படிங்கிற மாதிரியான வீடுகள்ல வாழற பெண்களும் இன்னும் இருந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன். அதுக்கு நீ அவங்க கேட்டதுக்காக நான் ஜஸ்ட் ரொம்ப விரிவா அதை வந்து மிக சிறப்பான இதையே நீங்க சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி சொல்றது, கிளீனா சொல்லிருந்தீங்க. கிளீன் ஸ்லேட் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அடிச்சிருக்கீங்க, எளிமையா புரியுற மாதிரி. தேங்க்யூ. சின்ன மனசுக்கு விளங்கவில்லையே நடப்பது என்னென்ன டிப்பு, என்ன எண்ணியும் புரியவில்லையே நடந்தது என்னென்ன, கோவில் மணிய யாரு அடிக்கிறார், தூங்கா விளக்க யாரு ஏத்துறா, ஒருபோதும் அணையாம நின்னு ஒளிரணும். காரணம் என்னன்னா மேடம், சொல்லுங்க, வளர்க்கும் போதே திருமணம்ன்றதுதான் பொண்ணுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம்ன்றத சொல்லி வளர்க்கப்படுது. அதாவது இங்க படிப்பு ரொம்ப முக்கியம், அடுத்த கட்டத்துக்கு போ, மேற்கத்திய நாடுகளில் படிப்பு உன் வாழ்க்கை, அதே மாதிரி 16 வயசு மேலே தட்டி விட்டுருவான். நீ என்ன கருமத்தோனாலும் பண்ணி தொலை, உன் வாழ்க்கை உன் பாலை கொடுத்தா, தடுப்பூசி போட்டா, எல்லாம் பண்ணா, படிப்பு கொடுத்துட்டேன், திஸ் இஸ் யுவர் லைஃப், திஸ் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் எவ்ரிதிங். ஆனா இங்க என்ன பண்றோம், 7 தலைமுறை செத்து சேர்க்கிறோம். இதுதான் இங்க இருக்கிற பெரிய பிரச்சனை. இது ஒண்ணு. சின்ன பசங்களுக்கு படிப்பு இல்லாம அந்த பசங்களுக்கு கல்யாணம் தான், புகுந்த வீட்டுல அங்க போய் நீ சவர்சனை செய்யணும், அங்க போய் பொறுத்துக்கணும், அங்க போய் செய்யணும். இதனுடைய நீச்சி இன்னைய வரையிலுமே வந்து கேந்திரிய வித்யாலயில டீச்சரா இருக்கிற கூட சமைச்சு வச்சுட்டேன், போய் தின்னுடா தொலைடா அப்படின்னு நான் செத்து போறேன்னு செத்து போயிருக்கா. இன்னமும் அது மாறலன்னு சொல்ல வரேன். இன்னமுமே இது இன்னும் மாறவில்லை, இன்னமும் அப்படியே தான் இருக்கு. அங்கொன்றும் இங்கொன்றும் வெடிச்சிட்டு இருக்கு. சில பேர் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்து தொலைறான்ட்டு வாழ்ந்து போறாங்க. இதுல என்ன காமெடினா, இந்த இந்திய திருமணங்கள்ல செம காமெடி என்னன்னா, 4 பார்க்கறான், நட்சத்திரம் பார்க்கறான், 2 குடும்பம் ஒன்று போயிடுச்சு, கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான். ஆனா லைஃப் லாங் வாழறது யாரு? ஆனா அந்த 2 பேருக்குமே அது வந்து ஒத்து வரல அப்படின்னா நீங்க எப்படி அது வந்து செட் ஆகும்? நடிச்சுக்கிட்டு இல்ல கிடைச்சதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழறது வாழ்க்கை தான் எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப அந்த மாதிரி வாழும்போது அதற்கான அங்கீகாரத்தையோ இல்ல அதற்கான ஒரு புரிதலையோ அதற்கான ஒரு மரியாதையோ நீ கொடுத்தா பிரச்சனை இல்லை. எடுத்தெறிஞ்சு பேசிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நீ வந்து எச்சக்கலன் ஆகி அது இதுன்னு திட்டிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருந்தனா அந்த பொம்பளை என்ன பண்ணும்? பவர் வரும்போது எடுத்துருவா, அவ்வளவுதான், பருப்பு எடுத்துருவா. இன்னும் பச்சையா சொல்லலாம். புரியுதா? தட்ஸ் இட். சரி, சுகுணா தேவிக்கு அப்புறம் வந்து ஜெயப்பிரியா வந்து ஹாய் சொல்லியிருந்தாங்க. நீங்க ஜெயப்பிரியாங்கிறவங்க ஹாய் சொல்லியிருந்தாங்க. நீங்க சொன்ன ஒரு பாயிண்டே லதா எப்பவும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு டிஎஸ்பியோட ரீசன்ட் கேஸ் கூட கர்நாடகால என்னன்னா, அவங்க மனைவியை அவரை கொன்னுட்டாங்க. அவங்க மனைவி, ஆமா, அவரோட மனைவியை அவங்களை கொன்னுட்டாங்களாம். காரணம் என்ன? அது என்னவா வேணா இருந்திருக்கலாம். பட் இன்ஸ்டெட் வந்து அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணியிருந்திருக்கலாம். பட் அதுக்கு வந்து ஒரு
என்ன சொல்றது கூடி இருக்கிறவன் இங்க எல்லாம் இங்கேயும் இது மாதிரி வந்து இந்த ஊரு கதை இங்க என்ன ஏன் இந்த கால மாற்றம் நடந்திருக்கு நான் சொல்றேன். சொல்லுங்க. ஒருத்த தின்னு அன்னைக்கு கட்டி வச்சு ரோட்ல வரவங்கலாம் அப்படியே தங்கி படுத்துட்டு எழுந்து போவான். காலைல சாணி தெளிக்கும் போது எழுந்து அப்படியே திரும்ப நடக்க போவான். இது வந்து எல்லா வீட்லயுமே இப்பதான் தின்ன கட்டுறதான் கிடையாது. எங்க அத்தை வீட்டுல தின்ன இருக்கும். அங்க திடீர்னு பார்த்தா காலைல பார்த்தா வேணா படுத்துட்டு இருப்பான். எழுந்து இந்த காலை போகும்போதே நீங்கள் அந்த படுக்கும்போதே சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கோம். சில அசதியில் தூங்குவோம். ஒரு பக்கம் எல்லாம் வெளியே இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கோம். சனியாக முடிச்சதுங்க தூங்கும் போது இழவு எடுத்து அந்த வேட்டியை கூட ஒழுங்காக கட்டிட்டு படுக்க மாட்டேங்குதுன்னும் போது படாரம் எழுந்து அலையில அடிச்சுட்டு எழுந்து போவான். எங்கள் அத்தைங்கெல்லாம் காலையிலேயே இந்த மாதிரி ஒரு தரிசனம்லாம் கிடைக்கும். இது வந்து ஒன்றும் தின்ன கட்டி வச்சு கொடுத்தோம். சரி, ஓகே. ரொம்ப இந்த மாதிரி குடியெல்லாம் அதிகமானதுக்கு அப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றி விட்ருவாங்க. நைட்டு தூங்குற டைம்ல தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரிலாம் அட்ராசிட்டிலாம் பண்ண இதெல்லாம் உண்டு. இந்த ஊர்ல ஷெல்டர் இல்லாம நீ தூங்க முடியாது. இந்த வெளியில படுத்துக்கிறேன் நான் அதை தான் திரும்ப திரும்ப சொல்றது. அதுதான் 4 கல் ஒரு பானை ஒரு சேர அரிசி பொங்கி தண்ணியை ஊற்றி ஊறுகாய் நக்கி தின்னலாம். இங்க பச்சை விறகே கிடையாது. மைனஸ் 4:30 வெளியே எல்லாம் வீட்டுல போய் படுத்துடுறான். அந்த காலகட்டத்தில் எவனும் வெளியே வர வாய்ப்பே இல்லை. வெளியில இருந்தா தானே ஊர்கதை பேசுவார். ஊர்கதை எங்க வாரத்துல ஒரு நாள் அந்த சர்ச்சில் கூடுறப்ப டவுன் சென்டர்ல சேரும் போது ஆமா அவன் தாமஸ் பொண்டாட்டிய போய் இவன் வச்சிருக்கானே அப்படின்னு அங்க பேச்சு அப்பதான் போவோம். அதுக்குள்ள அதுங்க எஸ்கேப் ஆயிடும், இல்ல அது தெரியாத அளவுக்கு போயிடும். ஆனா இங்க உடனுக்குடனே ஸோ இந்த டீசன்சி இங்க இருக்கு. அவன் வேலை விட்டு போட்டு கதவை சாத்தினால முடிஞ்சுது. இங்க போய் கதவை தட்டிட்டு சர்ப்ரைஸ்ன்னு செருப்பிட்டு துப்பாக்கி சுட்டுவான் நடுமண்டையில. ஒத்தா எதுக்கு இப்போ மயிர புடுங்கிறதுக்கு நான் வர சொன்னேன் அப்படின்ற மாதிரி. நம்ம ஊர்ல குடும்ப குத்தோட போய் எத்தனை மணி ஆனாலும் போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். ஸோ இங்க என்னன்னா அந்த மாதிரி சேர்ந்து இருக்கிறது மிக குறைவு. ஊர் நாயம் வெட்டி நாயம் பேசுறதுக்கான வாய்ப்புகளை 24 மணி நேரமும் உருவாக்கி கொடுக்குது நம்ம ஊரு. தட்பவெட்பமல்ல இந்த ஊர் தட்பவெட்பமல்ல உள்ளார போய் போத்தி படுத்தே ஆகணும். இதெல்லாம் ஒரு காரணங்கள்னு சொல்ல வரேன். இந்த டீசன்சி இந்த தனிமைப்படுத்தி இருக்கிறது இதெல்லாமே அதுல ஒரு காரணங்கள். இந்த சூழல்கள் தட்பவெட்பமல்ல அது ஒரு மிகப்பெரிய காரணம்னு சொல்லுவேன். கண்டிப்பாக காரணம். அது லாஜிக்கான விஷயம். ஏன்னா நின்னு வாசல்ல நின்னு 5 கொடுத்தனும் 6 கொடுத்தனும் இருக்கிறப்ப நின்னு கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறம் உள்ள போறதுக்கான விஷயங்களும் இல்ல. வீட்டு வாசல்ல உட்காந்துக்கிட்டு அங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலான்றதும் இல்லை. ஏன்னா 3 மணிக்கு இருட்டிடும். ஆமா 3 மணிக்கு இருட்டிடும். அதுக்கப்புறம் தடவிட்டு தான் போவோம். ஊருக்கு அதை பேசிட்டு வரும்போது தடுக்கடிச்சு ஊந்தனா கால் உடஞ்சேன்னா இப்பயே NHSல 3 மாசம் கழிச்சு தான் அப்பாயின்மெண்ட் கிடையாது. அப்ப பாரு கால் உடஞ்சதுன்னா தண்ணி எடுத்து கொடுக்கறது கூட ஆள் கிடையாது. நம்ம ஊர்ல எல்லாத்துக்குமே ஆளு எப்படி வேணாலும் ஆளு. அந்த தடிப்பு வேற நம்மளுக்கு அதிகம் உண்டு. சொன்னா மூக்கையன் வந்தானா அவன் எல்லாத்தையும் இழுத்து போட்டு எல்லாத்தையும் மரம் மெட்டால் வெட்டி தூக்கி போட்டு க்ளீன் பண்ணி தூக்கி கிணத்தங்கரையை தூக்கி போட்டு போக போறான். அவனுக்கு ஒரு பழையது கொடுத்தா முடிஞ்சு போச்சு. இப்படி தான் வச்சிருந்தீங்க. இந்த சோத்தை கொடுத்து இந்த பழையது கொடுத்தாலே வேலையை ஒரு 2 ஆள் வேலையை செஞ்சிடும், 5 ஆள் வேலையை வாங்கிடுவீங்க நீங்க. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாம ஏன்னா பிள்ளைங்களை படிக்க வச்சு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு அது காண்டாகுது. அந்த வயிற்று எரிச்சல்ல காலையில சோறு போட்டா பசங்க படிக்கிறதுனால டாய்லெட் நிரம்பி வழிகிறது. கோயில்ல மட்டும் நான் தின்ட்டு அங்க இருக்கிற டாய்லெட்ல வழியவே வழியாத தொன்னை தின்ட்டு அப்படியே போயிடுமா? அது அப்படியே போயிடுமா? எனக்கு புரியல. எனக்கு அந்த மாதிரி எச்சத்தனமான வேலைகளை திரும்ப திரும்ப செய்யறதுக்கு காரணம் இதுதான். ஸோ இந்த படிப்பை கொடுக்கும்போது உங்களுக்கு கலவரம் வருது. ஓகே, ஸோ இதுதான் மேட்ரு. ஸோ அதனால இந்த டிவோர்ஸ்ன்றது எளிமையாகும் போது இதுக்கு காரணம் எளிமையாகும் போது இந்த மாதிரி குற்றங்கள் குறையும் சொல்ல வரேன். வாட் இஸ் த பாயிண்ட்? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, ஒரு IAS ஆஃபீஸருடைய பொண்டாட்டியே சாவடிச்சிட்டாங்கன்னா காரணம் அவ்வளோதான். இதுலேருந்து அவங்களால வெளியே போக முடியாதப்போ என்னது அந்த மியூச்சுவல்னும் போது இங்கே அதுதான் இந்த ஆண் நெடில் மாமா அப்படின்றாருல, இந்த நெடில் தான் பிரச்சனை. எப்படி நீ என்ன வேணான்னு சொல்ற? எப்படி நீ என்ன நிராகரிக்கலாம்? மனசுல கொமஞ்சி அது இருக்கும், இங்கேயும் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அது சகஜமாக்கப்பட்டதுனால இங்கேயும் அங்கே குமஞ்சல் இருக்கும், வருத்தங்கள் இருக்கும், எல்லாமே இல்லாமல் இல்லை. ஆல் ஆர் ஹியூமன்ஸ். ஆனால் மியூச்சுவலாக மதிக்கப்படும். என்ன ஆனால் இப்போ இங்கே பிரிஞ்சும் கூட பழைய மனைவியோ பழைய கணவனுக்கோ ஒரு பிரச்சனைன்னும் போது நின்னவர்களும் நிற்கிறாங்க. கண்டிப்பாக அது நிறைய படங்களையும் நம்ம பார்த்துருக்கோம். இங்கே நிற்கிறாங்க. ஹூவரிட்டிஸ் அவள் எனக்கு ஒரு காலத்தில் நின்று இருக்கா. இன்னைக்கு அவள் ஏதோ ஒரு விஷயத்தில் அவள் நகர்ந்து போயிட்டா.
அவளுக்கு உடம்பு சரியில்லை நான் நிற்பேன். அதே மாதிரி அதை கணவர்களும் இல்லை மனைவிகளும் இங்க இருக்கிறவங்க அக்செப்டும் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க. இப்போ நீ போய் பார்த்துட்டு வந்துரு, யாருமே இல்லை பண்ணிட்டு வா, போய் பார்த்துட்டு வா. இப்ப 57 வயசுக்கு 50 வயசுக்கு மேல போய் அங்க என்ன பண்ண போறாங்க? அப்படி இல்லை, அந்த புரிதல் இப்ப என்ன மாதிரி இருக்கிற புரிதல் எல்லாருக்கும் இருக்கும் இல்ல ஜாக்கி? எல்லாத்துலயும் அந்த மயில்சாமி வந்து நல்லா பண்ணிருக்கீங்களா இல்லையா ஹெல்ப் எல்லாம்? உதவிகள் நான் எடுத்துட்டு வரட்டுங்களா? இப்ப பேச ஆரம்பிக்கட்டுமா உதவிகள் பற்றி? அது வேணா ஒரு நாள் ஒரு டாபிக்கா பேசலாம் ஜாக்கி. நீங்கள் செய்த உதவிகள் பற்றி, அரிசி, கார் நிறைய இருக்கு ஜாக்கி, இப்படியே ஒன்று எடுத்துட்டு வரலாம். சரியா? சரி, ஜெயப்பிரியா ஹாய் சொல்லியிருந்தாங்க இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஜிகே சொல்லியிருந்தாங்க, சொல்லுவார்கள் வந்து செய்ய மாட்டாங்க, செய்யறவங்க சொல்ல மாட்டாங்க. டாட்டூ பற்றி சொன்னவர்கள் லேடிஸாக இருக்க மாட்டார்கள், உங்களை சீண்டி விட்டு யாரு சொல்லியிருக்காங்க. அது ஜிகே உங்களை வந்து சீண்டி விட வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இல்ல உங்களுக்கு அது மாதிரி ஆட்கள் நீங்க சந்திச்சதுல நான் சந்திச்சிருக்கேன். அதேதான். அதுக்கப்புறம் பிரியா சொல்லியிருந்தாங்க, நீங்க 2 பேரும் சொல்றது சொல்லுங்க, எப்போ டிவோர்ஸ் பண்ணலாம், லைக் எக்ஸ்ட்ரீம் கேசஸ் பிசிக்கல் அபியூஸ் இல்லாமல் இருக்கும்பொழுது எதுதான் வந்து ரீசன் டு டிவோர்ஸ்? ஐ அண்டர்ஸ்டாண்ட் அ டிஃபரன்ஸ் ஃபார் பீப்புள், வாட் யூ சே. நாங்கள் உண்மையிலேயே தான் நீங்க எக்ஸ்ட்ரீம் அபியூஸ் மேலதான் மட்டும்தான் டிவோர்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய டிவோர்ஸ் இருக்கு. இப்ப அதற்கான காரணங்கள்லாம் எக்ஸ்ட்ரீம் அபியூஸா இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உதாரணத்திற்கு நீங்க இப்ப ரீசெண்டா ஏதோ ஒரு விஷயங்கள் பார்க்கும்பொழுது என்ன சொன்னாங்கன்னா, ரீசன் ஃபார் டிவோர்ஸ் வேற ஒன்றும் இல்லை, எனக்கு போதும், எனக்கு இது போதும், இந்த இந்த இவ்வளவு நாள் வரைக்கும் நான் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயங்கள் எனக்கு போதும். இந்த கிரே டிவோர்ஸுக்கு வந்து அஜிதா ஒரு உதாரணம் சொன்னாங்க, பகிர்ந்துக்கிறேன். அவங்களுக்கு வந்து 73 74, அவருக்கு இந்த அம்மாவுக்கு 68, 2 பேரும் டிவோர்ஸ் போயிருக்காங்க. டிவோர்ஸ் போனா வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேக்குறாங்க. அவரு எனக்கு வேணாம்மா, 68 வயசுமா, அந்த ஆளுக்கு 74. அவர் சொல்றாரு, நான் ஏதோ தப்பு தவறு அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செஞ்சா கூட என்ன மன்னிச்சுன்னு காலைல ட்ரை பண்ணிருக்காரு. இப்ப நீங்க பார்க்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு கேள்வி மேலதான் கோவம் வரும். கண்டிப்பாக இது நீங்க பார்க்கும்போது என்னன்னா அந்த கேள்வி, ஆனா அந்த கேள்வி என்ன சொல்லுது, அதுதான் அங்க வந்து வேலிடான பாயிண்ட். நான் சாகும்போது அவர் மனைவி என்ற அந்தஸ்தோடு நான் சாக விரும்பவில்லைன்னு சொல்றான். அப்ப இத்தனை வருஷத்துல நீ எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. அப்ப ஜட்ஜஸ் சொல்றாங்க, இந்த காலகட்டத்துல தானே 2 பேருக்கு புரிதல் இருக்கணும், 2 பேருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து வாழறதானே நல்லா இருக்கணும். அவங்க சொல்றாங்க, ஐயா நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு, உங்க வீட்டுல இதெல்லாம் நடந்திருக்கும், எங்க வீட்டுல என்ன செஞ்சாலும் வந்து அதுக்கு வந்து ஒரு திட்டம் கொட்டும் தான் நான் வந்து இந்த வாழ்நாள் ஃபுல்லுமே வாங்கியிருக்கேன். என்ன அப்ப அவர் இந்த வயசுல அப்படின்னும் போது, இந்த வயசுல அவருக்கு பணம் இருக்கு, அவர் நிறைய வேலைக்காரிங்க கிடைப்பாங்க, என்ன பொண்டாட்டி அவருக்கு வேணாம். இல்லை நான் அவங்கள பற்றி நான் எல்லா இடத்துலையும் புகழ்ந்து சொல்லியிருக்கேன், அவங்க எதிர்க்க சொன்னது இல்லைன்னு அவர் இந்த தாத்தா சொல்லியிருக்காரு. அப்போ ஜட்ஜு வந்து மைண்ட் வாய்ஸில் மொத்தா அதை அவ எதிர்க்க சொல்லியிருந்தா நீங்கள் வந்திருக்க மாட்டேன்ற நினச்சிருப்பாரு. ஆனால் சொல்ல முடியாது, இந்தியன் பீனல் கோட்ஸ் படியா சொல்லக்கூடாது, சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நான் அவர் சொல்கிறாரு, தாத்தா சொல்கிறாரு 68 கிட்ட சொல்கிறாரு, இவங்ககிட்ட ஒன்றா சொல்லலை இவரான, உலகம் எங்கும் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்க, என் பொண்டாட்டி மாதிரி வராது, என் பொண்டாட்டி மாதிரி வராது, என் பொண்டாட்டி மாதிரி வராதுன்னு யார் யார்கிட்ட சொன்னாங்களோ அவங்ககிட்ட காப்பியும் தண்ணியும் டிஃபனும் வாங்கி சாப்பிட சொல்லுங்க, என்ன விட்டுருங்கன்றாங்க. அப்பயும் அவங்க என்னங்க இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்களேன்னு போது அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் அவன் பொண்டாட்டின்றதோட நான் சாகக்கூடாது. அப்போ இந்த 74 வருஷத்துல என்ன மாதிரி கிரைம் ரேட்டை நீ ஏற்றி வச்சிருப்ப, ஆம்பளைன்ற அந்த திமிரில் என்ன நீங்க இதை நீங்க எல்லா உங்க அப்பாக்கள் அம்மாக்கள் என் பொண்ணு என்கிட்ட கூட அதை செக் பண்ணிருக்கணும், உங்களையும் மீறி அது வரும். நீங்க இவ்வளவு ஒத்துக்கிறீங்களா, நீங்க தான் மாட்டுவீங்க. ஆனா அமைதியா இருக்கிற நல்லவனாயிடும், அதுவும் இருக்கு. ஸோ இப்போ நம்ம பேசுறோம், நம்மளை இதை வச்சு ஜட்ஜ் பண்ணி இப்படிதான்ற மாதிரி இருப்போம், ஆனா அமைதியா இருக்கிற நல்லவனாயிடும். அதான். ஸோ இந்த அனாதிக்க மனோபாவங்கள்ல நீ எந்த அளவுக்கு அதில் வந்து இன்புட் பண்ணியிருந்தா அந்த அம்மா வந்து சாகும்போது உனக்கு அப்படி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கோம். அப்போ பொம்பளை வந்து என்ன பண்ணுவான், அவள் எக்காலத்திலையுமே அவள் வந்து வேலை செஞ்சு பழக்கன்றதுனால அவள் எல்லாத்தையுமே சமாளிச்சிருவாள். ஆனால் ஆம்பளை இருக்க பாரு, நீ வண்ண கொத்தொட்ட கையில் வந்து நின்னி தொட்டிருக்க மாட்டேன், அப்படிலாம் இருக்கும்போது நீ தான் கஷ்டப்படும். அந்த அம்மா அழகாக ஈஸியாக வந்து வீட்டை கிளீன் பண்ணி சாப்பாடை போட்டு நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக படுத்துவோங்க. நீ தான் வந்து பரிதவிச்சு, ஏன்னா நீ சொல்ல இதெல்லாம் எடுத்து வந்து கொடுத்துருக்கோம், காப்பி டீ அது இதுன்னு எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து
நீ திரும்பினாலே உன் திசை அறிந்து உன் புரிதல் அறிந்து செஞ்சதெல்லாம் போய் நீ தனியா வந்து உட்காந்துட்டு இருக்க. அதுதான் உனக்கான தண்டனை. அந்த ஈகோ இருக்குல்ல, என்னை தவிர நீ எங்கடி போயிடுவான்னு ஒரு ஈகோ இருக்கு, அந்த ஈகோவை அந்த அம்மா உடைக்கிறாங்க. இப்ப கல்யாணம் பண்ணா மலடின்னு ஒரு பட்டம் வச்சிருக்க, புள்ள பக்கம்னா ஐ எம் சக்சஸ் டிக்கு. பிரிஞ்சு போகணும்னா அந்த பிள்ளைங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி வளர்த்துட்டேன், அதுவும் டிக்கு. நல்ல இடத்துல படிக்க வச்சா கல்யாணம் பண்ணி கொடுத்தான், அதுவும் டிக்கு. ஏன்னா நான் வந்து பழி வாங்க முடியல, அதேதான் எனக்கான மரியாதை நீ கொடுக்கவே இல்லை. உன் வெறிக்கு என் கூட வந்து படுத்திய கோசரம் ஏன் எனக்கான ஃபீலிங்கு நீ ஒரு நாளும் என்கிட்ட படுத்தது இல்லை. உனக்கு வைக்கிறேன் வெயிட் அப்படின்ட்டு நீ எழுந்துரு கதையில வந்து டக்குன்னு வச்சு உன்னை சுத்தமாக க்ளோஸ் பண்ணுறது. பாருங்க, நான் சொல்லும்போது இந்த இன்னொரு கேமரா மட்டும் வச்சேன்னா நண்பர்களே, இந்த சிரிப்பெல்லாம் அடடா, இது இப்போ நான் டிஜிட்டல் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்டா இது வந்து வாய்ஸ் ஓவரா மாற்றணும் இன்னைக்கு ஃபீல் பண்ணுறேன். சிரிப்பா இருந்தது, அதனால சரி. அந்த ஈகோ எங்க அழிக்கிறா பாருங்க. நெஞ்சே எழு அந்த டைம்ல வந்து இது இந்த மாதிரி வந்து எழுன்ற நேரத்துல வந்து பண்ணா என்ன பண்ண முடியும்? சுத்தமா இப்ப எதுக்கு என்ன ஒண்ணுமே தெரியாது. சட்டை எடுத்து கொடுத்து அரிசி எல்லாம் பண்ணி டமால்னு கைட்டு விட்டா எப்படி இருக்கும்? சமைக்க கூட தெரியாது, பிரிட்டர் டோஸ்ட் கூட பண்ண தெரியாது. ஸோ அதுதான் வந்து அங்க இருக்கிற செக்மேட்டு. இப்ப பாரு, உன்னை அடிக்கிறேன் பாரு, உன் ஈகோ எல்லாம் அழியுது பாரு. இப்ப கெஞ்சரை பத்தியா கோர்ட்ல வந்து கெஞ்சறேன், காலில் உடறேன்ற சின்ன சின்ன பசங்கிட்டலாம் வந்து என்னை வந்து அசிங்கப்பட்டிருக்க, மயிரை புடுங்க இப்ப காலில் உழு அப்படின்ற அந்த ஈகோவை உடைக்கிற இடம் இருக்குல்ல. அதுவும் இல்லாத இங்க பொறுத்த எப்படி உனக்கு அந்த தோணும் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, நம்ம ஊரை பொறுத்த வரலையும் அதை உடைக்கிறது தான் அங்க இருக்கிற சக்சஸ். தட்ஸ் இட். ஓகே, ஸோ ஒரு நிமிஷம், சாரி. அதன் பிறகு அனிதா, அப்புறம் பிரியா சொன்னதையும் படிச்சிட்டேன் இல்லையா. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்து வேலு, சீஸ் மேக்கப், ஜெயந்தி, நரேனி ராஜா, ராஜி கார்த்திக், இவங்க எல்லாரும் வந்திருக்காங்க. அதுல வந்து சீஸ் மேக்கப் கேட்டிருக்காங்க, ஹவ் இஸ் யுவர் வீக் ஆன் கோயிங் கைஸ் அப்படின்னாங்க. இப்படிதான் போகுது, அவ்வளவுதான். காலையில இருந்து சும்மா அப்படி சுத்தமா இந்த வந்தோம், பால் வாங்கி வந்தோம், போய் ஒரு சண்டை போட்டோம் இப்ப போகுது, அவ்வளவுதான். இந்த நடுவில் இருக்கிற சண்டே ஏன் சொல்ல நீங்க இப்ப? எதுக்கு மேடம், இது எப்பயுமே நடந்துக்கிற இந்த கடமயிரை வேற எடுத்து வந்து போட்டு இதுங்களுக்கு வெக்கமயிறு கிடையாது அப்படின்ற மாதிரி. ஆமா, கீழே டக்குன்னு யாராவது அதிகமே உங்களுக்கு வெக்கமயிறு இல்ல, அதுக்காக உங்க சண்டை மயிரை கேட்கறதுக்கு தான் வந்துருக்குமா அப்படின்ற மாதிரி வேணா போட்டோன்னு வச்சுக்கோங்க. யாராவது போடலாம் கூட நீங்க போட சொல்லுவீங்க, போடுப்பா ரொம்ப பேசுறா அப்படின்ட்டு. சரியா? சோ ஜெயந்தி இவங்க எல்லாம் வந்திருக்காங்க சொல்லிட்டேன் இல்லையா. பிரியா சொல்லியிருந்தாங்க, அவங்க வந்து பிரியா ஃப்ரம் சென்னைங்களாம். ஆஃப்டர் BB5 அவங்க இது வந்து இதுவரை பிரைவேட் மெசேஜ் அனுப்பல, ஏன்னா ஃபோன் நம்பர் தெரியல அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பிரியா, நீங்க அதுல பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோன் நம்பர் அதுல இருக்கு. ஓகேவா? அவங்க BB5ல இருந்து ஃபாலோ பண்றாங்களா நம்ம. ஓகே, சூப்பர். ஸோ அதன் பிறகு வந்து நீங்களே எழுந்து போய் காஃபி போட்டு குடியுங்களா? எதுக்கு? நாங்க இப்ப எழுப்ப சொல்லியிருக்கேன் என் பொண்ணுங்க வந்து 1 hourல எழுப்புமா, நான் ஐ வில் கெட் யூ காஃபின்லாம் சொல்லியிருக்கா. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியா? ஸோ ஜெயப்ரியா சொல்லியிருக்காங்க, ரீசெண்ட் டேஸ்ல அதிகமா ஸ்லீப் டிவோர்ஸ் இருக்கு. அதை பத்தி உங்க வியூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்லீப் டிவோர்ஸ்ங்கிறது ஒண்ணும் இல்லை, ஆணும் கணவரும் மனைவியும் வேற வேற ரூம்ல வந்து தனித்தனியாக அவங்க கசின் அது மாதிரி தான் தனித்தனியா படுத்துக்கிறாங்களாம். ஒரே ரீசன் தான், நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லைங்களா. ஒண்ணு, அதன் பிறகு வந்து இப்ப நீங்க 2 பேருக்குமே சோஷியல் ஸ்டேட்டஸ் தேவைப்படும். இப்ப இந்த பொண்ணு போய் அவங்க வீட்டுல சப்போர்ட் பண்ற பேரண்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லீப் டிவோர்ஸுக்குலாம் அங்க அவசியமே கிடையாது. அது ஒண்ணு. சரி, அப்படியே சப்போர்ட் பண்ற பேரண்ட் இருந்தாலுமே கூட ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ண முடியுமா அவங்களால அப்படின்னா அது கிடையாது. இது 2வது காரணம். இன்னொரு 3வது காரணம் என்னன்னா, நான் ஏன் உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு போகணும்? அதேதான், நான் இதே வீட்டுல இருக்கேன். நீ அவளையே கூப்பிட்டு வந்து ஆட வச்சுட்டு இருப்ப, டிஸ்கோ சார்ந்து போட்டுக்கிட்டு, அது என்ன மாதிரி போனதானே கூப்பிட்டு வருவேன் இங்கே நானு. அப்ப என்ன செய்ய? அப்ப வந்து நல்ல முக்கியமான சுபமுகூர்த்தத்துல வந்து கதவை தட்டி காப்பி வேணுமான இது தனித்தனியா படுத்துலாம் போய் டிஸ்டர்ப் பண்ணணும். அப்பயே வந்து டக்குன்னு தட்டி காப்பி வேணுமா அப்படின்ட்டு. இது உங்க வீட்டுல நடக்குமோ இல்ல, என் வீட்டுல இது நடக்கிறது வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். இல்ல அப்படி காப்பி வேணுமான்ற அளவுக்கு எல்லாம் நம்ம கேட்க வேண்டாங்க. எல்லாருக்கும் தானே இப்ப ரூம் பொதுவாயிடுது. நீங்க ஒண்ணு பாத்துட்டு நானும் அந்த ரூம்ல வந்து டக்குன்னு உட்காந்துக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே சோஃபா தானே. ஏற்கனவே இல்ல மேடம், சரி நானும் சொல்லுவேன், ஆனா சொல்ல முடியல இப்ப என்னால. ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல, கண்டிப்பா அது வந்து ஒன் ஆஃப் த ரீசன் அப்படின்றத சொல்லுவேன். ஏன்னா
இப்போ இந்த ஸ்லீப் டிவோர்ஸ் இருக்கிற ஆண்கள் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜாக்கி சொன்னாங்க பார்த்தீங்களா, அமைதியாக இருப்பாங்க, எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு போவாங்க. நீங்கள் ரீசன்ட் டேஸில் என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னா, அது ஏற்கனவே ஒரு நம்மள ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த ஃப்ரெண்டும் தெரியல, ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்க கூட பிரியா டீ எதுன்னு கேட்டீங்க, எந்த பிரியா நான் சொல்ல முடியுங்களா? முடியல உங்களால. அந்த மாதிரி எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? வாங்க. சோ அதுல என்னன்னா, முதல் வந்த காதல் மயக்கம் மூச்சுக்குழல்களின் வாசல் அடைக்கும் கைகள் தீண்டுமா கண்கள் காணுமா காதல் தோன்றுமா. ப்ளீஸ். என்ன திடீர்னு சண்டை சமாதானம் ஆயிட்டோமே, அப்புறம் இங்கே வந்து பாடிட்டு இருக்கேன் சும்மா. ஓகே ஓகே. ஸோ பாருங்க, எங்கேயோ சொல்ல வந்ததை விட்டுட்டேன்னு சேர்க்கி. நான் ரீசெண்ட் டேஸில் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க, என் புருஷனுக்கு வந்து இது எனக்கு பிடிக்குங்கிறது சொன்னா கூட நம்ப தெரியல, இத்தனை நாளாக கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்கான், இது பிடிக்குமான்னு கேட்குறான், நம்ம என்ன பண்ணுறது அப்படின்றப்ப இவங்களுக்கு அதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க, கூடவே தான் இருப்பாங்க, எதுக்கு என்ன அவங்களுக்கான ஒரு பர்பஸ் அதெல்லாம் கிடையாது, அந்த மாதிரி இருக்கிறவங்களாம இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவ்வளோதான். அந்த பார்ட்னர் அப்படிங்கிறதுக்கான புரிதலே இல்லாம கமிட்மெண்ட் இதான் என்னோட வேலை அப்படின்னு இருக்கிற கணவர்கள்லாம் நான் பார்த்திருக்கேன். நான் போகணும், வேலைக்கு போறேன், வரேன், ஒரு குழந்தை கொடுக்கணும், கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இதுக்கு மேல என்ன என்கிட்ட நீ எக்ஸ்பெக்ட் பண்றன்ற மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட நீங்க ஸ்லீப் டிவோர்ஸ் நம்ம வேற எப்படி இருப்பீங்க? நீங்க போய் சொல்லவே முடியாது, நல்ல பையன் நம்ம மாப்பிள்ளையாமா அப்படின்னு டப்புன்னு, ரொம்ப நல்லவராச்சுன்னுவாங்க, அவ்வளவுதான், அதுலயே முடிஞ்சிச்சு இல்ல. ஸோ பிரியாவும் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் அக்ரி பண்ணிக்கிறேன். பட் சில டிவோர்ஸ் கேஸ் வந்து பிகாஸ் ஆஃப் டோட்டல் கண்ட்ரோல் ஆஃப் பேரண்ட்ஸ், அது நான் அந்த விஷயத்த சொன்னேன். ஆமா, அது வந்து சின்ன வயசு டிவோர்ஸ், சின்ன வயசு டிவோர்ஸ்லாம் இல்ல, நீங்க எல்லாம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சீங்களா, உங்க ரெண்டு குடும்பத்துக்கும் அங்க வாழ போறது அங்க ரெண்டும் அப்படின்றது உங்களுக்கு தெரியாம கூட்டு குடும்ப முறையே இதுல மிகப்பெரிய பங்கு வகிக்குது. கூட்டு குடும்ப முறைதான் வந்து இதுல ரீசெண்டா அவங்க இன்னொருத்தவங்க, அவங்க பேர் வந்து ஒரு எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ், அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த கூட்டு குடும்ப முறை இவங்க வந்து சூப்பரா பண்ணானுங்க, ஆனா கூட்டு குடும்ப முறையில தான் வந்து சித்தப்பா பெரியப்பா மாமா அண்ணன் எல்லா மயிருக்கான கை வைக்கிறானுங்க. இந்த கூட்டு குடும்ப முறை இதெல்லாம் வந்து வெளியே தெரியறது இல்ல. இப்ப தனி குடுத்தன முறைகள்ல இதெல்லாம் வந்து குறைந்து கொண்டு வருகிறது. அப்ப வந்து அது வந்து அங்க வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதை என்ன சொல்றது, சொல்லாத, வெளில சொல்லாத, இது வந்து ரொம்ப தப்பாயிடும், குடும்பம் போயிடும் அதை வந்து மறுக்கிறத வந்து இதை வந்து இந்த இடம் வந்து கொஞ்சம் அது வெளிப்படுத்தன்மையை எடுத்துக்கொண்டு வருது அப்படின்னு இங்க அதை பத்தியும் பேசிட்டு இருக்காங்க. எஸ், ஓகே. ஸோ ரத்தி அவங்க வந்திருக்காங்க, அவங்க சொன்னாங்க சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸை ரத்தி சொல்லியிருக்க இந்த விஷயம் என்னன்னா, சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஆசையா போய் மீட் பண்ண போனா அவங்க இன்னும் அப்டேட்டே ஆகாம கொஞ்சமும் மெச்சூர் ஆகாம இல்லாம இருக்காங்க, ஏன் மீட் பண்ணோம்னு கவலைப்பட வைக்கிறாங்க அப்படின்னாங்க. ஏன்னா நீங்க இவ்வளவு இந்த சேனல்லாம் பார்த்து நீங்க கொஞ்சம் ரொம்ப இதுவாயிடுங்க. அதுதான் சொல்லி அங்க போனா அது என்னன்னா, தாலி எங்க ரதி தாலி இல்லையா, ஐயோ அப்படின்ற மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஆமாண்டி டால்டி அப்படின்றது நீ கப்புன்னு எடுத்து கையில சுத்தணும் முடியாது. இல்ல இதுவுமே இப்போ ஜாக்கி கிண்டல் பண்ணுவாங்கன்னா, உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய ஃப்ரெண்ட் ரீசெண்டாக சொன்னா, உன் கூட சேர்ந்து அவளுகளோட போய் நான் உட்காந்து இப்ப பேசுறேன் 3 மணி நேரம் என் லைஃப்ல வேஸ்ட் பண்ணிட்டு நான் நினைச்சேன், உன்னாலதான் எனக்கு இதெல்லாம் தோணுது அப்படின்னா, அந்த மாதிரி அது அப்படிதான் இருக்காங்க ரத்தி. நானுமே சில நேரங்களில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வந்து கொஞ்சம் நல்லா மாறி நல்லா பேசுறாங்களே அப்படின்னு இருக்கிறவங்களே திடீர்னு பாத்தீங்கன்னா இருக்கும். அது கிரிஞ்சுன்னு நம்மளால சொல்ல முடியாது, நம்ம கிரிஞ்சுன்னு சொல்லிட்டா ஓ அப்படியா நீ இப்படியா யூகே பெட்ட பெரிய மயிரணி அந்த மயிரணி வந்துடும். அது பெரிய ஐரணி ஆக்சுவலி இட்ஸ் டிஃபிகல்ட் டு அது இயல்பாவே எனக்கு ரொம்ப என்னுடைய சர்க்கிளே ரொம்ப சின்ன. ஐயோ போன் புக்கு ஃபுல்லு போன் புக்கு ஃபுல் ஆயிடும். ஓகேவா? ஸோ இயல்பாவே சின்ன சர்க்கிள், அதுல இருக்கிறவங்களே நான் ஓரளவுக்கு நம்மளோட வேவ் லென்த்ல இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. அவங்களே சில நேரத்தெல்லாம் பேசுறப்ப ஏய் என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சில பேருக்குலாம் தெரிஞ்சிடும். ஒருத்திக்கு வந்து என்ன ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருப்பா, அவ சொல்லவே சொல்லுவா, உனக்கு பிடிக்கல தானே ஃபோன் எடுத்துட்டு தானே நீ அப்படின்னுவா கையில. அது தெரில எனக்கு, ஆனா நீங்க சொன்ன பாயிண்ட் பயங்கரமா இப்ப எனக்கு
என்ன சொல்றது, கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, பாலகிருஷ்ண தான் வந்து தொடரும் மூவி ரிவ்யூ ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருக்காப்ல. கேமரா ஒர்க் சூப்பர் அக்கா. நாங்க சாதாரண ஆளையா கூட்டு போனேன். இல்ல மேடம், அவங்களுக்கு அது புரியல மேடம். இல்ல சார், அவங்களுக்கு புரியலாம் இல்ல, என்னால இப்ப புரிய வைக்க முடியலையே, அந்த இடத்துல என்னால நான் வீடியோ எடுக்க முடியலையே அப்படின்னு நான் யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, எங்களை சப்போர்ட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்பிளே இருக்க டீட்டெயில் மூலமாக சப்போர்ட் பண்ணுங்க. முதல் பாகம் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இரண்டாம் பாகத்தில் இன்னும் விரிவாக நிறைய தகவல்களோடு பாடல்களோடும் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதோட நன்றி கூறுடைய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.